Hi, hello, welcome back to the session. லாஸ்ட் செஷன்ல நம்ம என்னென்ன பார்த்தோம்னா பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். எந்த அடிப்படையில் ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸை வச்சு அனிமல்ஸை டிஃப்ரெண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம், டிஃப்ரெண்ட்டாக குரூப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஆல்சோ பொரிஃபெராலேருந்து எக்கினோடோம்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த ஆர்டர் தட் இஸ் நான் கார்டேட்ஸ் இன்வெர்டிபிரேட்ஸாக என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த செஷனில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் பார்க்க போகிறோம். ஒரு ஃபைலமும் தனித்தனியாக என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கு, ஜென்ரலாக காமன் கேரக்டர்ஸ் என்னென்ன இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன அனிமல்ஸ்லாம் அந்த ஃபைலம்ல இன்க்ளூட் ஆக போகுது, அதில் எல்லாமே நம்ம எக்ஸாம்பிள்ஸாக பார்க்க போகிறோம். ஒரு ஃபைலத்தையும் நம்ம டீட்டெயிலாக இந்த செஷன்ல பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைலம் என்ன? ஃபர்ஸ்ட் ஃபைலம் இஸ் அஃப்கோர்ஸ் பொரிஃபெரா. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அது ஒரு ப்ரிமிட்டிவான ஒரு ஆர்கானிசம், செல்லுலார் லெவல் அந்த மாதிரி எல்லாமே நம்ம பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்லேயே பார்த்தோம். பட் இந்த ஃபைலம் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பொரிஃபெரா அப்படிங்கிற இந்த ஃபைலம்ல பார்த்தோம்னா மோஸ்ட்டாக ஸ்பாஞ்சஸ் தான் வரும். ஸ்பாஞ்சஸ் அப்படிங்கிறது ஒரு அனிமல். எப்படி நம்ம ஆக்சுவலாக நம்ம ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சில கிராஃப்ட் ஒர்க்குக்கு இல்லை வந்து செவத்தில் தேய்க்கிறதுக்கு ஸ்பாஞ்சஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரியான கிரியேச்சர் தான் அதுவுமே. பட் அது ஸ்பெஷலாக மெரைனில் நம்மளால பார்க்க முடியும். மெரைனில் மட்டும்தான், அதாவது கடலில் மட்டும்தான் நம்மளால ஸ்பாஞ்சஸ்லாம் பார்க்க முடியும். ஸோ இதோட கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏசிமெட்ரிக்கல். சிமெட்ரி அப்படிங்கிறது பாடி பிளேன். எந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணால் அதை வந்து ஈக்குவல் ஹாஃப்ஸா ஐடென்டிக்கல் ஹாஃப்ஸா நம்மளால பிரிக்க முடியுமா அப்படின்றத பார்த்து நம்ம 3 கேட்டகரியா பிரிச்சோம். ஏசிமெட்ரி, ரேடியல் சிமெட்ரி, பைலேட்டரல் சிமெட்ரி. இந்த 3ல கம்பேர் பண்ணும்போது பொரிஃபெரா இந்த ஸ்பாஞ்சஸ் பார்த்தோம்னா ஏசிமெட்ரி. ஏன் ஏசிமெட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா அதை எந்த வகையில நம்ம வந்து பிரிச்சாலுமே அவளை ஈக்குவல் ஹாஃப்ஸா பிரிக்க முடியாது. ஏன்னா பாருங்க, இதுல எப்படி இர்ரெகுலரா இருக்கு. ஓகே, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, இர்ரெகுலரா இருக்கு. இப்படி பிரிச்சாலுமே நல்ல ஈக்குவல் ஐடென்டிக்கல் ஹாஃப்ஸா பிரிக்க முடியாது. இப்படி பிரிச்சாலும் நல்லா ஈக்குவல் ஐடென்டிக்கல் ஹாஃப்ஸ் வந்து வராது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் தட் ஸ்ட்ரக்சர் இர்ரெகுலரா இருக்கிறதுனால இட் இஸ் ஏசிமெட்ரிக்கல். எப்படினாலும் ஐடென்டிக்கல் ஹாஃப்ஸ் வந்து வராது. நெக்ஸ்ட் அதோட லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்னன்னு பார்த்தோம்னா செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன் அப்படின்னும் போது என்ன சொன்ன, ஃபர்ஸ்ட் செல்ஸ் இருக்கு, அப்புறம் அதெல்லாம் சேர்ந்து டிஷ்யூஸ் ஃபார்ம் பண்ணுது, அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணுது. இந்த மாதிரி ஆர்டர்ல தான் நம்ம பார்த்தோம். கரெக்டா? பொரிஃபெரா பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பிரிமிட்டிவான ஒரு ஆர்கானிசம் அப்படிங்கிறதுனால அது செல்லுலார் லெவலோடைய ஸ்டாப் ஆயிரும். எல்லாமே பார்த்தோம்னா செல்ஸ், அதுல வந்து டிஷ்யூஸ் இருக்காது, ஆர்கன்ஸ் ஸ்பெஷலைஸ்டா ஆர்கன்ஸ் இருக்காது. ஜஸ்ட் இது ஒரு அவுட்டர் அந்த ஹார்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். உள்ள எந்த ஆர்கன்ஸுமே இருக்காது. ஏன்னா அது வந்து செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் மட்டும்தான். எஸ், அதுவும் டைஜஷன்ஸ் எப்படி நடக்கும்? ஏன்னா நமக்கு எப்படி இருக்கு, நமக்கு டைஜஷன் நடக்குது. ஏன்னா நமக்கு ஆர்கன் இருக்கு, ஸ்டமக் இருக்கு, ஈசோஃபேகஸ் இருக்கு, மவுத்ல இருந்து ஆனஸ் இருக்கு, ஆனஸ் வரைக்குமே டைஜஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்குது. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ஆர்கன் சிஸ்டம். ஆனா இதுலதான் ஆர்கனே இல்லையா. இப்போ டைஜஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா இன்ட்ரா செல்லுலார். ஆனா செல்ஸ் இருக்கு இல்லையா, செல்ஸ் இருக்கு, டிஷ்யூஸ் தான் இல்லை, ஆர்கன் தான் இல்லை. அப்போ செல்லுக்குள்ளாரியே வந்து டைஜஷன் நடக்கும் போது இன்ட்ரா அப்படின்னா என்னது? இன்ட்ரா மீன்ஸ் இன்சைட். எஸ், அப்போ செல்லுக்கு உள்ள நடக்கக்கூடிய ப்ராசஸ் டைஜஷன். டைஜஷன் வந்து செல்லுக்குள்ளார நடக்கும். ஏன்னா அங்கே டிஷ்யூஸோ ஸ்பெஷலைஸ்டான ஆர்கன்ஸ் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன். என்ன மாதிரி ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஆல்சோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ரெண்டுமே நடக்கும். ஏசெக்சுவல் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ராக்மெண்டேஷன். ஃபர்ஸ்ட் ஏசெக்சுவல்லாம் என்ன? இங்க வந்து 2 பேரண்ட்ஸோட இன்வால்வ்மெண்ட் இருக்காது. மேல் ஃபீமேல் அப்படின்னு தனியா அந்த ரீப்ரொடக்ஷனை இன்வால்வ் ஆக மாட்டாங்க. சிங்கிள் பேரண்டே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆஃப்ஸ்பிரிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதுல ஃப்ராக்மெண்டேஷன்னா என்ன? ஃப்ராக்மெண்டேஷன்னா என்ன? இப்போ ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா அது டிஃப்ரெண்டா நம்ம என்ன பண்றோம்னா மல்டிபிள் டைம்ஸ் நம்ம மல்டிபிள் பீசஸா கட் பண்றோம்னா ஒரு பீசஸுமே ஒரு ஆர்கானிசமா அது என்ன பண்ணிக்கணும், டெவலப் ஆயிக்கும். ஸோ இதை நம்ம ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து எந்த 2 ஆர்கானிசம் இன்வால்வ்மெண்ட்டே இல்லை. ஒரே ஆர்கானிசம் டிஃப்ரெண்ட் பீசஸா கட் ஆகி ஒரு பீசஸ்மே ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசமா டெவலப் ஆகிரும். அதுதான் வந்து ஃப்ராக்மெண்டேஷன். இங்க ஒரு பேரண்ட் இன்வால்வ் ஆயிருக்கனால ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்றாங்க. ஏசெக்சுவல் மட்டும்தான் நடக்குமானா கிடையாது. போத் ஏசெக்சுவலும் நடக்கும், செக்ஷுவலும் நடக்கும். செக்ஷுவல் எப்படி நடக்கும்னா கேமெட் ஃபார்மேஷன். கேமெட் ஃபார்மேஷன் இங்க மேல் அண்ட் ஃபீமேல் செப்பரேட் செக்ஸஸ் இருக்கு. ரெண்டுத்துலயுமே வந்து ஆப்போசிட் கேமெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கேமெட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு நியூ ஆர்கானிசமும் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ பொரிஃபெரா பொறுத்த வரைக்கும் 2 ரீப்ரொடக்ஷனுமே நடக்கும்.
ஏசெக்ஷுவலும் நடக்கும், செக்ஷுவலும் நடக்கும். ஸோ ரீப்ரொடக்ஷன் இதை பற்றி. அடுத்து ஃபெர்டிலைசேஷன் ஆஃப்டர் கேமெட் ஃபார்மேஷன். கேமெட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம், இன் ஹியூமன்ஸ்லேயே பார்த்தோம்னா ஸ்பெர்ம் இருக்கு, எக் இருக்கு, இது ரெண்டும் என்ன ஆகும், ஃபியூஸ் ஆகும், ஃபெர்டிலைசேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணோம். அதே மாதிரி இங்கேயும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல பார்த்தோம்னா கேமெட் ஃபார்மேஷன் ஆகுது. அப்போ கேமெட் என்ன ஆகும், மீட் ஆகும், ஃபர்டிலைஸ் ஆகும். அப்போ இந்த ஃபர்டிலைசேஷன் எங்க நடக்கும்னு பார்த்தோம்னா இன்டர்னல், அதாவது பாடிக்கு வெளியில நடக்காது ஃபர்டிலைசேஷன். அதாவது ஆர்கானிசம் அதோடைய கேமெட்ஸை வெளியில ப்ரொடியூஸ் பண்ணி அந்த வாட்டர்ல ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. ஃபெர்டிலைசேஷன் எங்க நடக்கும்னா வித்தின் த பாடி, பாடிக்கு உள்ளார, அந்த ஆர்கானிசம்க்கு உள்ளாரதான் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. நமக்குமே ஃபெர்டிலைசேஷன் எங்க நடக்கும், பாடிக்கு உள்ளாரதான் நடக்கும். ஓகே, ஸோ அதனால ஃபர்டிலைசேஷன் இன்டர்னல். இது எல்லாமே பொரிஃபெரால் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சஸோட ஜென்ரல் கேரக்டர்ஸ். எஸ், அப்போ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இதுக்கு எண்ட் ஆஃப் இந்த சாப்டர் எண்டில், இந்த செஷன் எண்டில் இது எப்படி ஈஸியாக ஒரு நிமோனிக் ஸ்டோரி மாதிரி நம்ம எப்படி அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு என்னென்ன ஜென்ரல் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எஸ் எஸ் இதுல பார்த்தோம் அப்படின்னா ஸ்பாஞ்சஸ் ஆர், இதெல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்னன்னா ஸ்பாஞ்சஸ் ஆர் செசைல். இது என்ன ஆகும், செசைல்னா என்ன, ஒரு இடத்துலயே அது இருக்கும், ஒரு ஸ்டேஷனரியா இருக்கும், அதால என்ன பண்ண முடியாதுன்னா மூவ் ஆக முடியாது. ஒரே இடத்துல ஒரு ஏதோ ஒரு ராக்கோ ஏதோ ஒரு சப்ஸ்ட்ரேட்டம்னா ஏதோ ஒரு சப்போர்ட்டோட தான் அதால இருக்க முடியும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது. எப்படி இந்த செவரு இதே இடத்துல தானே இருக்கு, அதே மாதிரி இந்த ஆர்கானிசமும் ஏதோ ஒரு இடத்துல அட்டாச் ஆகி இருக்கும், மூவ் ஆகாது, லோக்கோமோஷன் நடக்காது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதால மூவ் ஆக முடியாது. இது வந்து ஸ்டேஷனரியா இருக்கும், அதுதான் செசைல். இந்த ஆர்கானிசம்ஸ் என்ன, ஸ்பாஞ்சஸ் எல்லாமே செசைல் ஆர்கானிசம்ஸ். நெக்ஸ்ட் வாட்டர் கெனால் சிஸ்டம் இருக்கும் அந்த பாடியில பார்த்தோம்னா, ஏன்னா அதுக்கு எந்த ஒரு ஆர்கானுமே கிடையாது. இப்போ ஒரு பொரிஃபெரா அப்படி இருக்கு அப்படின்னா, எஸ் இல்ல நிறைய போர்ஸ் வந்து இருக்கும். ஓகே, இது நம்ம ஆஸ்டியா போர்ஸ், நிறைய போர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதுல எந்த ஸ்பெஷலைஸ்டான ஆர்கானிசமே கிடையாது. ஆனாலும் அது என்ன பண்ணணும், நியூட்ரிஷன் எடுத்துக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம்னா வெளியில இருக்க வாட்டர் என்ன ஆகும்னா ஆஸ்டியா மூலியமா என்ன பண்ணும், பாடிக்குள்ளார போய் வாட்டர் கெனால் சிஸ்டம் இருக்கு, அது மூலியமா இந்த ஓப்பனிங் பேரு ஆஸ்குலம். ஓகே, இந்த வாட்டர் என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும், இந்த ஸ்போர்ஸ் வழியா பாடிக்குள்ள போகி அகைன் இந்த ஆஸ்குலம் இந்த ஓப்பனிங் வழியா வெளியில போயிடும். அந்த வாட்டர் கரண்ட் இந்த மாதிரி தான் என்ன ஆயிருக்கும், சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் வாட்டர் கெனால் சிஸ்டம். இந்த பொரிஃபெராலையும் வாட்டர் கெனால் சிஸ்டம் இருக்கு. அது மூலியமா தான் நியூட்ரிஷனை அது எடுத்துக்குது, அதாவது ஃபுட்டு வந்து எடுத்துக்குது, ஃபீட் பண்ணிக்குது. அண்ட் ஆல்சோ கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த ஒரு சர்க்குலேஷன்ல தான், இந்த போர்ஸ் எல்லாமே வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ காலர் செல்ஸ், அதில் நிறைய காலர் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஃபிளாஜெல்லா, ஓகே, நிறைய செல்ஸ், இது நம்ம காயினோசைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காயினோசைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் காலர் செல்ஸ். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காலர் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஒரு காலர் செல்ஸ்லயும் பார்த்தோம்னா நிறைய ஃபிளஜெல்லா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஃபிளஜெல்லா அப்படிங்கிறது என்னது, ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர், த்ரெட் லைக் ப்ரொஜெக்ஷன், இந்த மாதிரி தான் ஃபிளஜெல்லா இருக்கு. நிறைய ஆர்கானிசம்ஸ்ல இது வந்து ஒரு லோக்கோமோட்டரி ஆர்கானா யூஸ் பண்ணிக்கிறாங்க, அது ஸ்விம் பண்றதுக்கு. பட் இங்க எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செல்லையுமே நிறைய ஃபிளஜெல்லா இருக்கு டு ஃபெசிலிட்டேட் த வாட்டர் கரண்ட். வாட்டர் கெனால் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஸ்விம் பண்ண பீட் பண்ண வாட்டர் என்ன ஆகும்னா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ வாட்டர் கெனால் சிஸ்டம்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியது இந்த ஃபிளஜெல்லா. Yes, next is spongine fibers and spicules. Spongine fibers அப்படின்னாவே நிறைய குட்டி ஃபைபர்ஸா இருக்கிறது. ஸோ ஸ்பாஞ்சின்ல பார்த்தோம்னா நிறைய குட்டி ஃபைபர்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஸ்பிக்யூல்ஸ் இருக்கு. வெளியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு முள்ளா, அதாவது ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம்னா சின்ன முள்ளா இருக்கும். தட் இஸ் ஸ்பிக்யூல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸ்பெஷலா ஸ்பிக்யூல்ஸ் வந்து எக்கினோடர்ம்ஸ்லயும் பார்க்கலாம், பொரிஃபெராலையுமே இருக்கு. நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் இன்டைரக்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆர்கானிசம் இருக்கு, ஒரு அனிமல் இருக்குன்னா அதோடைய லைஃப் சைக்கிள் இருக்கு இல்லையா. ஸோ லைஃப் சைக்கிள்ல நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் வந்து இருக்கும். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா லார்வல் ஸ்டேஜ். ஓகே, லார்வல் ஸ்டேஜ்,
அப்புறம் அடல்ட் ஸ்டேஜ், இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும். இப்போ லார்வல் ஸ்டேஜ் டைரக்டா ஒரு ஆர்கானிசம் ஹேட்ச் அவுட் ஆகுது இல்லை வந்து அது பிறக்குதுன்னா டைரக்டா வந்து அடல்ட் ஸ்டேஜுக்கு போகாம நடுவில் வந்து ஒரு ஸ்டேஜ் இருக்கு, தட் இஸ் லார்வல் ஸ்டேஜ். இன்செக்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் லார்வல் ஸ்டேஜ் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரியான லார்வல் ஸ்டேஜ் இருந்துச்சு, அதை தாண்டி அதுக்கப்புறம் டெவலப் ஆகுது அடல்ட்டா மாறுதுன்னா தட் டெவலப்மெண்ட் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எல்லாமே தான் பொரிஃபெராவுடைய ஜென்ரல் கேரக்டர்ஸ். எஸ், அந்த ஆர்கானிசம் எப்படி இருக்கோ அது எப்படி வந்து ஃபீட் எடுத்துக்குது, அதில் என்ன சிஸ்டம் இருக்கு அப்படிங்கிறதுலாம் பார்த்தோம். ஸோ இதில் என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா சைக்கான், ஸ்பாஞ்சில்லா, யூஸ்பாஞ்சியா, இதெல்லாமே வந்து ஸ்பாஞ்சஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அது எல்லாமே எதுக்குள்ள எந்த ஃபைலம்குள்ள வரும்னா பொரிஃபெரால வரும். சைக்கான் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம்னா சைஃபா, இது டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து இருக்கு. ஓகே, இதெல்லாம் காமனா நம்ம என்னன்னு சொல்றோம்னா சைஃபா அப்படின்னு சொல்றோம். சைக்கான் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் ஸ்பாஞ்ச். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச். ஸ்பாஞ்சில்லா அப்படிங்கிறது ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச். இது வந்து மெரைன்ல இருக்காது, ஃப்ரெஷ் வாட்டர்ல நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பாஞ்சஸ் வந்து ஸ்பாஞ்சில்லா அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பாத் ஸ்பாஞ்ச் ஏன் அதுக்கு பேர் வந்துச்சு யூஸ்பாஞ்சியாக்கு பார்த்தோன்னா பார்க்கறதுக்கு பாத் ஸ்பாஞ்ச், அதாவது நம்ம போடுற சோப்பு அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கிறதுனால பாத் ஸ்பாஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுலயே நமக்கு பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், இது வந்து பாத் ஸ்பாஞ்ச், ஸ்பாஞ்சில்லா, யூஸ்பாஞ்சியா. எஸ், இந்த அதோடைய ரெஸ்பெக்டிவ் பிக்சர் எப்படி இருக்கு பாருங்க. ஒன்னும் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. பார்க்க பாத் ஸ்பாஞ்ச் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கனால இது வந்து பாத் ஸ்பாஞ்ச், இது வந்து ஸ்பாஞ்சில்லா, இது வந்து யூஸ்பாஞ்சியா. எஸ், இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? சைக்கான். ஓகே, சைக்கான் ஃபர்ஸ்ட் பார்த்த பிக்சர் வந்து சைக்கான். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பாஞ்சில்லா, யூஸ்பாஞ்சியா. ஓகே தென், ஸோ இது ஈஸியாக இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் எல்லா ஃபைலாமுக்குமே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்கு. ஒன்றுமே வந்து நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அது ஈஸியாக நம்ம எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்மால் நிமோனிக் இருக்கு, தட் இஸ் சைக்கோ யூஸ் ஸ்பாஞ்ச் டு டூ போர்ட்ரைட். போர்ட்ரைட் அப்படிங்கிறது ஒரு படம். ஓகேவா, சைக்கோ ஒரு ஆள் வந்து சைக்கோவா இருக்காரு. அவர் வந்து அந்த போர்ட்ரைட்டை வரைகிறதுக்கு எதை யூஸ் பண்ணி வரைஞ்சாருன்னா ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி வரைஞ்சாரு அப்படிங்கிற ஒரு லைன், ஒரு நிமோனிக் லைன் இருக்கு. இதை வச்சு நம்ம ஈஸியா எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் நம்மளால ரிமெம்பர் பண்ண முடியும். எஸ், சைக்கோ அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா சைக்கோ. ஸோ சைக்கோ அப்படின்னும் போது நம்ம சைக்கான் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் வந்துருச்சா. யூஸ் அப்படிங்கும் போது யூஸ்பாஞ்சியா, யூஸ். ஓகே, அந்த நேம்ல யூஸ்பாஞ்சியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்பாஞ்ச் அப்படின்னும் போது ஸ்பாஞ்சில்லா. போர்ட்ரைட் அப்படின்னும் போது பொரிஃபெரா. எஸ், அப்போ சைக்கோ யூஸ் ஸ்பாஞ்ச் டு டூ போர்ட்ரைட். சைக்கான், யூஸ்பாஞ்சியா, ஸ்பாஞ்சில்லா அண்ட் பொரிஃபெரா. இது ஈஸியா இந்த ஃபைலமுக்கு நம்ம எக்ஸாம்பிள ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரமா நம்ம ஜெனரல் கேரக்டர்ஸ் பார்த்தோம், ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம், எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஈச் ஃபைலத்துக்கும் ஃப்ரம் பொரிஃபெரால இருந்து எக்கினோடர்ம்ஸ் வரைக்கும் பார்த்தோம். பட் இது வந்து ஒரு ஃபைலமும் பார்க்கும்போது நமக்கு நிறைய இருக்கிறதுனால ஈஸியா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஆல்ரெடி நிமோனிக் லைன் பார்த்தோம். இந்த கான்செப்ட்ஸ், இந்த ஃபீச்சர்ஸை ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்காக ஈஸியா சில ஃபன்னி ஸ்டோரிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நமக்கு ரிமெம்பர் இருக்கும். அதோட கேரக்டர்ஸ் எல்லாமே டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைலம் என்ன பார்த்தோம்? எஸ், ஃபர்ஸ்ட் ஃபைலம் இஸ் பொரிஃபெரா. ஓகே, ஸோ பொரிஃபெரா பொறுத்த வரைக்கும் அந்த ஃபைலம்ல என்ன ஆர்கானிசம்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்? ஸ்பாஞ்சஸ். ஸோ ஸ்பாஞ்சஸ் அப்படிங்கிற கார்ட்டூன் நம்ம சின்ன வயசுல நிறைய பேர் பார்த்துருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்பாஞ்சஸ் அப்படிங்கிற கேரக்டர்ஸ் வந்து நமக்கு பார்த்துருப்போம். ஸோ பொரிஃபெரால என்ன ஆர்கானிசம்ஸ் நிறைய வரும்னா ஸ்பாஞ்சஸ். ஓகே, இந்த கார்ட்டூனை வச்சு ஈஸியா இந்த பொரிஃபெரா ஃபைலம்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை ஈஸியா வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேரக்டர் பேர் என்ன? ஸ்பாஞ்சஸ். கரெக்டா? ஓகே, இந்த கேரக்டர் பேர் வந்து பொரி. ஓகே, நம்ம ஒரு ஸ்டோரியா கிரியேட் பண்றோம். இந்த கேரக்டர் பேர் வந்து பொரி, இந்த கேரக்டர் பேர் வந்து ஸ்பாஞ்சஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்கன்னா, இங்க எங்க போறாங்க? இந்த பிக்சரை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது, ஒரு மெரைன்குள்ளார போறாங்க, கடலுக்குள்ளார போறாங்க. ஓகே, ஸோ எங்க போறாங்க? மெரைனுக்கு போறாங்க. அது எதுல போறாங்க? ஸோ ஒரு சம்மரைனை எடுத்துட்டு போறாங்க. ஸோ இந்த சம்மரைனுக்கு பேர் என்னன்னா ஏசிம்.
ஓகேவா? இந்த சம்மரி பேர் வந்து ஏசிம். ஸோ ஏசிம் அப்படிங்கிறது நத்திங் பட் asymmetrical. ஓகே, ஓகே. ஸோ பொரி அப்படிங்கிறது நத்திங் பட் பொரிஃபெரா. ஸோ பொரி அப்படிங்கிறது இந்த கேரக்டரோடைய பேரு, ஸ்பாஞ்சஸ் அப்படிங்கிறது இந்த கேரக்டரோட பேரு. ஓகே, ரெண்டு பேரும் எங்க போறாங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா மெரெயினுக்கு போறாங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவா பெரிஃபெரா எங்க நம்மளால பார்க்க முடியும்? மெரெயின்ல பார்க்க முடியும். எதை எடுத்துட்டு போறாங்க? ஏசிம் அப்படிங்கிற ஒரு சப்மரைனை எடுத்துட்டு போறாங்க. ஸோ ஏசிம் இஸ் நத்திங் பட் asymmetrical அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. இந்த ட்ரிப் போகும்போது ஸ்பாஞ்சஸ்க்கு என்ன தோணுதுன்னா, இன்னும் ரெண்டு பேர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இவங்க ரெண்டு பேர், இவங்க பேர் என்னது? ஓகே, இன்ட்ரா, இவங்க பேர் வந்து ஹெர்மா. ஓகேவா? இந்த ரெண்டு கேரக்டர், இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையுமே நம்ம ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி நினைக்கும் போது ஸ்பாஞ்சஸ் என்ன பண்றாருன்னா, செல் எடுத்து இவங்க ரெண்டு பேருக்கும் கால் பண்றாரு. ஓகே, செல் எடுத்து கால் பண்றாரு. ஸோ செல் அப்படிங்கிறது செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகே, செல் எடுக்கிறாரு. செல் எடுத்து அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடுறாரு. ஓகே, செல் எடுத்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடுறாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்டு பேரு இன்ட்ரா, இன்னொரு ஃப்ரெண்டு பேரு ஹெர்மா. ஸோ இன்ட்ரா அப்படிங்கிறது இன்ட்ரா செல்லுலார் அப்படின்னு மீனிங். ஓகே, ஹெர்மா அப்படிங்கிறது ஹெர்மா ப்ராடக்ட். ஓகே, ஸோ இன்ட்ராசெல்லுலர், எதுக்கு இன்ட்ராசெல்லுலர் வருது? ஸோ டைஜஷன், பொரிஃபெரா பொறுத்த வரைக்கும் டைஜஷன் எங்க நடக்கும்? இன்ட்ராசெல்லுலார்ல நடக்கும், செல்லுக்கு உள்ளார நடக்கக்கூடியது. ஹெர்மா ப்ராடக்ட்னு ஏன் நம்ம சொல்றோம்? பிகாஸ் ரெண்டு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே வந்து ரெண்டு ஆர்கானும் ஒரே ஆர்கானிசம்ல இருக்கிறதுனால, இன் சேம் ஆர்கானிசம், அதனால அதை நம்ம ஹெர்மா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸ்பாஞ்சஸ் அண்ட் பொரி என்ன பண்றாங்க? இந்திரா அண்ட் ஹெர்மா அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் வந்து ட்ரிப்புக்கு கூப்பிடுறாங்க. அந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஹெர்மா அண்ட் இந்திரா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு ஃப்ராக், ஓகே, ஃப்ராக் கேம் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஃப்ராக் கேம் இது எதுக்காக மேம் அப்படின்னா, ஃப்ராக் மீன்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன். இதுல வந்து ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும்? போத் செக்ஷுவல் அண்ட் asexual reproduction அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் செக்ஷுவலா asexual reproduction. ஸோ கேம் விளையாடுறாங்க. ஸோ கேமெட் ஃபார்மேஷன். ஓகே, கேமெட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். எஸ், ஓகே, கால் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க. அந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஃப்ராக் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஃப்ராக் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்திரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல நமக்கு நாளைக்கு இன்டர்னல் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு மீன் பண்றாங்க. ஸோ இன்டர்னல் எக்ஸாம் இருக்கனால ட்ரிப்பு போக வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்டர்னல் எக்ஸாம் அப்படின்னும் போது இன்டர்னல் நம்ம எதுல பார்த்தோம்? எஸ், ஃபெர்டிலைசேஷன் இன்டர்னலா இருக்கும். ஓகே, இன்டர்னலா ஃபர்டிலைசேஷன் நடக்குது. ஸோ இன்டர்னல் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வர முடியாதுன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் ஹேமா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்திராவையும் கூட்டிட்டு அந்த ட்ரிப்ல போய் ஜாயின் ஆகிடுறாங்க. எஸ், இப்ப 4 பேரும் ட்ரிப்பை நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. ஸோ அவ்வளவுதான். இந்த ஒரு ஸ்டோரி மூலியமா நம்ம பொரிஃபெரால இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸையும் ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணியாச்சு. கரெக்டா? ஸோ ஸ்பாஞ்சஸ் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர், பொரி அப்படிங்கிறது கேரக்டர். இவங்க ரெண்டு பேரும் டீப் மெரைனுக்கு போறாங்க, கடலுக்குள்ள போறாங்க. எந்த வெஹிக்கிள்ல போறாங்கன்னா, ஒரு சப்மரைன் எடுத்துட்டு போறாங்க. ஸோ அதோட பேர் வந்து ஏசம். ஏசம் இஸ் நத்திங் பட் asymmetrical. அதை எடுத்துட்டு போறாங்க. உடனே அவங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்திரா அண்ட் ஏமாவோடைய ஞாபகம் வருது. அவங்களுக்கு கால் பண்றாங்க. எது மூலியமானா, செல் மூலியமா கால் பண்றாங்க. கால் பண்ணப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஃப்ராக் கேம் வந்து விளையாண்டுருக்காங்க. தட் இஸ் ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் கேமெட் ஃபார்மேஷன். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிறது asexual reproduction, கேமெட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போ பொரிஃபெரால ரெண்டு ரீப்ரொடக்ஷனுமே நடக்குது. ஸோ அது பண்ணும்போது ஹேமா, தட் இஸ் இந்திரா என்ன சொல்றாங்கன்னா, வேணாம் நமக்கு நாளைக்கு இன்டர்னல் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இன்டர்னல் அப்படிங்கிறது இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. அதனால ட்ரிப்புக்கு போக வேணாம்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் ஹேமா இவங்களையும் கூட்டிட்டு ட்ரிப்ல போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. அவங்க ஜாலியா மெரைனா ஃபுல்லா கீழே இருக்கக்கூடிய சீக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸையும் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்றாங்க. ஸோ அவ்வளவுதான் பொரிஃபெராவை பொறுத்த வரைக்கும். எஸ், ஈஸியா நம்ம இப்போ இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ரிமெம்பர் பண்ணிக்கலாம் இல்லையா? எஸ்,
ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் எப்படின்னா ஆல்ரெடி அதுக்கு நிமோனிக்ஸ் லைன் பார்த்தாச்சு. எக்ஸாம்பிள்ஸ் அதை வச்சு நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோரியை வச்சு இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஜென்ரல் கேரக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை எக்ஸ்க்ளூசிவ் இதை வச்சு நம்ம ஒரு ஸ்டோரியாக நம்ம வந்து பொரிஃபெராக்கு ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ பொரிஃபெரா அப்படின்னு கேட்டாங்கனாவே ஸ்பாஞ்சஸ் இந்த கார்ட்டூன் தான் நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ இதை வச்சு ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் இல்லையா? என்சிஇஆர்டியில் என்னென்ன ஃபைலம்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன ஜென்ரல் கேரக்டர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஆல்சோ அதில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது இப்போ லைன் பை லைனாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைலம் தட் இஸ் பொரிஃபெரா. Members of this phylum are commonly known as sponges. Yes, இந்த phylum பொரிஃபெரால வரக்கூடிய காமனான ஆர்கானிசம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஸ்பாஞ்சஸாக தான் இருக்கு. They are generally marine and mostly asymmetrical animal. மோஸ்ட்டாக நம்ம வந்து மெரைன்ல தான் பார்க்க முடியும். ஒரு சில ஸ்பீஷியஸ் தட் இஸ் ஸ்பாஞ்சில்லா இந்த மாதிரியான ஸ்பாஞ்சஸ் மட்டும்தான் ஃப்ரெஷ் வாட்டர்ல பார்க்க முடியும். பட் மோஸ்ட்லி மெரைனா தான் இருக்கு, ஏசிமெட்ரிக்கலா இருக்கு. அதை வந்து எந்த டைரக்ஷன்லையுமே எந்த விதமா டிவைட் பண்ணாலுமே ஈக்குவல் ஹாவ்ஸா பிரிக்க முடியாது. அதனால பொரிஃபெரால இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸும் மோஸ்ட்லி மெரைனா இருக்கு அண்ட் ஆல்சோ ஏசிமெட்ரிக்கலா இருக்கு. தீஸ் ஆர் பிரிமிட்டிவ் மல்டி செல்லுலார் அனிமல்ஸ். அனிமல்ஸ் இந்த அனிமல் கிங்டம்ல எல்லா அனிமலுமே மல்டி செல்லுலார் தான். ஒரு செல்லால ஆனது கிடையாது, நிறைய செல்லால ஆனது. அப்போ பிரிமிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. பிரிமிட்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது ரொம்ப டெவலப் ஆகாம ரொம்ப ப்ரிமிட்டிவ் அப்படின்னும் போது அவ்வளவோ இன்னும் அது டெவலப் ஆகல, வெறும் செல்லுலார் லெவல்லே தான் அது இருக்கு. ஈவன் தோ அது மல்டி செல்லுலார் அனிமலா இருந்தாலுமே அது வந்து இன்னுமே அண்டர் டெவலப்டா தான் இருக்கு. அண்ட் ஹேவ் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கு? செல்லுலார் லெவல்ல தான் இருக்கு, இன்னும் டிஷ்யூ லெவலுக்கோ ஆர்கன் லெவலுக்கோ போகல. Sponges have the water transport canal system. சொன்னா இல்லையா? ஸோ வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் எக்கினோடர்ம்ஸோடைய ஸ்பெஷல் கேரக்டர். பட் பொரிஃபெரால பொறுத்த வரைக்கும் வாட்டர் கெனால் சிஸ்டம், வாட்டர் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, எதுல என்டர் ஆகி எதுல எக்ஸிட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து கெனால் சிஸ்டம், அந்த பாத்வேயோட பேர் வந்து கெனால் சிஸ்டம். ஸோ வாட்டர் எதுல என்டர் ஆகுது? வாட்டர் என்டர்ஸ் த்ரூ மைன்யூட் போர்ஸ் ஆஸ்டியா. மைன்யூட் போர்ஸ், அது சர்ஃபேஸ்ல நிறைய மைன்யூட் போர்ஸ் இருக்கும், அதை நம்ம ஆஸ்டியா அப்படின்னு சொல்றோம். இந்த பாடி வால் இன்டு அ சென்ட்ரல் கேவிட்டி. வாட்டர் ஆஸ்டியா வழியா அந்த மைன்யூட் போர் வழியா என்டர் ஆனதுக்கு அப்புறம் எங்க போகும்னா ஸ்பாஞ்சோசீல், அதாவது சென்ட்ரல் கேவிட்டி, அதான் ஸ்பாஞ்சஸோட நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேவிட்டியா நம்ம ஸ்பாஞ்சோசீல் அப்படின்னு சொல்றோம். ஃப்ரம் வேர் இட் கோஸ் அவுட் த்ரூ த ஆஸ்குலம். ஸ்பாஞ்சோசீலுக்கு போனதுக்கு அப்புறமா எது வழியா வெளியில எக்ஸிட் ஆகும் வாட்டர் அப்படின்னா ஆஸ்குலம், அந்த மேல இருக்கக்கூடிய ஓப்பனிங் வழியா வெளியில போயிடும். ஓகே, ஸோ மெயினாக பொரிஃபெரால இருக்கக்கூடிய 3 பார்ட்ஸ் என்னென்னா ஆஸ்டியா, மைன்யூட் போர்ஸ் வந்து ஆஸ்டியா, உள்ளார இருக்கக்கூடிய சென்ட்ரல் கேவிட்டி வந்து ஸ்பாஞ்சோசில், வெளியில போகக்கூடிய ஓப்பனிங் எக்ஸிட் பேரு ஆஸ்குலம். திஸ் பாத்வே ஆஃப் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் ஃபுட் கேதரிங். இது எதுக்கு இது நடக்குது, இதனால என்ன யூஸ் இருக்கு அப்படின்னா, எதுக்கு அது யூஸ் ஆகுது? ஃபுட் கேதரிங். ஃபுட் இந்த வாட்டர் கேனல் மூலியமா ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறதுக்காக, அதுல வரக்கூடிய சின்ன சின்ன ஆர்கானிசமை கிராஸ் பண்ணி நியூட்ரிஷனை எடுத்துக்கிறதுக்காகவும், ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்ச், ஓகே, ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில விடுறதுக்காகவும், ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் ஆஃப்டர் நியூட்ரிஷன் ஜென்ரேட் ஆகக்கூடிய வேஸ்ட் வெளியில வந்து எலிமினேட் பண்றதுக்காகவும் அது எதை யூஸ் பண்ணிக்குதுன்னா வாட்டர் கரண்ட் சிஸ்டம், தட் இஸ் வாட்டர் கெனால் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்குது. ஸோ இந்த ஸ்பாஞ்சஸ்ல என்ன செல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா மெயினா குவைனோசைட்ஸ் இருக்கு. இந்த குவைனோசைட்ஸை நம்ம காலர் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ லைன் எங்க அது ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளா இருக்கக்கூடிய சென்ட்ரல் கேவிட்டி, தட் இஸ் ஸ்பாஞ்சோசீல், அந்த லைனிங்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அண்ட் கெனால்ஸ். ஸோ டைஜஷன் இந்த ஸ்பாஞ்சஸ்ல பொறுத்த வரைக்கும் டைஜஷன் எப்படி நடக்கும்னா இன்ட்ரா செல்லுலார், தட் இஸ் செல்லுக்கு உள்ளாரதான் நடக்கும் டைஜஷன். The body is supported by a skeleton. ஸோ வெளியில் இருக்கக்கூடிய பாடி எப்படி இருக்கும்னா ஹார்டா இருக்கும், அது ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்கெலிட்டன் எதனால மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னா, இதுல ஒரு கொஸ்டின் இப்பதான் நம்ம பார்த்தோம். எதனால மேடப் ஆஃப் ஆயிருக்கு? ஸ்பிக்யூல்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ், இது ரெண்டும் சேர்ந்து தான் அவுட்டர் இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் ஸ்கெலிட்டனை ஃபார்ம் பண்ணியிருக்கு. எஸ், செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட். இதுல இருக்கக்கூடிய செக்ஸஸ் வந்து செப்பரேட் கிடையாது. ஸோ ஒரே ஆர்கானிசம்ல 2 மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கானும் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஹெர்மாப்ராடிட் அப்படின்னு ஒரு டேர்ம்ல சொல்லுவோம். ஹெர்மாப்ராடிட்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து ஒரே ஆர்கானிசம்ல இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், அதே ஆர்கானிசம்ல தான் ஸ்பெர்மும் ப்ரொடியூஸ் ஆகும், எக்கும் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ செக்ஸஸ் வந்து செப்பரேட்டா கிடையாது ஸ்பாஞ்சஸ்ல. எஸ்,
ஸ்பாஞ்சஸ் ரீப்ரொடியூஸ் ஏசெக்சுவலி. ஸோ ஸ்பாஞ்சஸ் வந்து ஏசெக்சுவலா ரீப்ரொடியூஸ் பண்ணும். அதுல ஒன்று பார்த்தோம்னா ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன்னா அந்த ஆர்கானிசம் நிறைய பீசஸா கட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பீசஸும் இண்டிவிஜுவல் ஆர்கானிசமா டெவலப் ஆகும். அதை நம்ம ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்றோம். அதனால ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், ஒரே ஒரு பேரண்ட் தான் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அண்ட் செக்ஷுவலி பை ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ். செக்ஷுவலாகவும் இந்த ஸ்பாஞ்சஸை பொறுத்த வரைக்கும் ஏசெக்சுவலும் நடக்கும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஏசெக்சுவல் வந்து ஃப்ராக்மெண்டேஷன்ல நடக்குதா, செக்ஷுவல் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ். மேல் கேமெட் அண்ட் ஃபீமேல் கேமெட் தனித்தனியாக ப்ரொடியூஸ் ஆகி ஃபர்டிலைஸ் ஆகி ஒரு ஜைகோட்டா ஃபார்ம் ஆகி அண்ட் அது டெவலப் ஆகி இண்டிவிஜுவலாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம். எஸ், ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல். ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்னலாக தான் நடக்கும். ஏன்னா அது ஹெர்மா ப்ராடக்ட் ஒரே ஆர்கானிசம்ல இருக்கிறதுனால ஃபர்டிலைசேஷன் இன்டர்னலாகவே நடந்துடும். அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னா இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். ஏன் இன்டைரக்ட்னா லார்வல் ஸ்டேஜ் இருக்கிறதுனால. ஸோ ஹேவிங் அ லார்வல் ஸ்டேஜ், அதனால நம்ம இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். விச் இஸ் மார்ஃபோலாஜிக்கலி டிஸ்டிங் ஃப்ரம் த அடல்ட். அடல்ட்டோட கம்பேர் பண்ணும்போது பார்க்கவும் சரி, அப்பியரன்ஸும் சரி, அதோட ஃபங்க்ஷனும் சரி லார்வல் ஸ்டேஜ்ல டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ லார்வல் ஸ்டேஜ் இருக்கிறதுனால இதோட டெவலப்மெண்ட்டை இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் வரும் ஸ்பாஞ்சஸ்ல, தட் இஸ் பொரிஃபெரால்னு பார்த்தோம்னா சைகான், ஸ்பாஞ்சிலா, யூஸ்பாஞ்சியா. ஓகே, அது காமனா நம்ம என்ன சொல்லணும், பாத் சோப் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரே ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பாஞ்சில்லா. இது மட்டும் தான் ஃப்ரெஷ் வாட்டர்ல பார்க்க முடியும், மற்ற எல்லாமே வந்து மெரைன்ல தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஃபைலம், ஃபர்ஸ்ட் பொரிஃபெரா, அடுத்து செகண்ட் ஃபைலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சீலன்ட்ரேட்டா. சீலன்ட்ரேட்டானாலும் ஒண்ணுதான், கினிடேரியானாலும் ஒண்ணுதான். எஸ், சீலன்ட்ரேட்டா இந்த ஃபைலமுக்கு ரெண்டு பேர், கினிடேரியானாலும் சேம், சீலன்ட்ரேட்டானாலும் சேம். எதனால இந்த பேர் வந்துச்சு, கினிடேரியா அப்படின்ற பேரு எதனால வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிகாஸ் ஆஃப் கினீடோபிளாஸ்ட். கினீடோசைட்ஸ் அப்படிங்கிற ஒரு செல்ஸ் இருக்கு. நெமட்டோசைட்ஸ் அப்படிங்கிற ஒரு செல்ஸ் இருக்கு. அந்த செல் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஆர்கானிசம் ப்ரொடெக்ஷனுக்கு, அதுல ஒரு ஸ்டிங் இருக்கும். ஓகே, ஸ்டிங் அந்த பாய்சன் இருக்கும். அதோட ப்ரிடேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதை காத்துக்கிறதுக்காக அந்த சில செல்ஸ் இருக்கு. அந்த செல் வந்து நெமட்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் அதோட பேர் என்ன, கினிடேரியா அப்படின்ற பேர் வந்திருக்கு. அதர்வைஸ் அதை நம்ம என்னென்ன சொல்லலாம்னா சீலன்ட்ரேட்டா அப்படின்னு சொல்றோம். இதை செகண்ட் ஃபைலம். இது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தா இதுவுமே அக்வாட்டிக் தான், பொரிஃபெராவுமே அக்வாட்டிக் தான். சிலது தான் நம்ம ஃப்ரெஷ் வாட்டர்ல பார்க்க முடியும், பட் மோஸ்ட்லி ஓஷன் மெரைன்ல தான் நம்மளால பார்க்க முடியும். இதுவுமே பார்த்தோம்னா அக்வாட்டிக், ஆனா எக்ஸ்க்ளூசிவா மெரைன்ல இருக்கும், கடல்ல தான் நம்ம நிறைய பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெல்லி ஃபிஷ். ஓகே, தென் கோரல்ஸ் கோரல்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எங்க இருக்கும்னா ஸ்பெஷலா வந்து மெரைன்ல தான் இருக்க முடியும். இது வந்து ஸ்பெஷலாவும் இருக்கும், ஃப்ரீ ஸ்விம்மிங்காவும் இருக்கும். சிலது பார்த்தோம்னா அந்த கோரல்ஸ் ஒரு சி அனிமோன் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல தான் இருக்கும், அதால வேற இடத்துக்கு மூவ் ஆகாது. செசைல்னா ஒரே பிளேஸ்லயே இருக்கிறது தான் செசைல். சில ஆர்கானிசம்ஸ் பார்த்தோம்னா செசைல் ஒரே இடத்துலயே வந்து அட்டாச் ஆயிருக்கும். பட் சில ஆர்கானிசம்ஸ் பார்த்தோம்னா ஃப்ரீ ஸ்விம்மிங்கா இருக்கும். ஃப்ரீ ஸ்விம்மிங்னா அது வந்து அந்த ஃப்ரீயா ஸ்விம் ஆயிட்டு, ஜெல்லி ஃபிஷ்ல அப்படி ஒரே இடத்துலயே இருக்கா, கிடையாது, ஃப்ரீயா ஸ்விம் ஆயிட்டே இருக்கும் அந்த மெரைன்ல. கரெக்டா, சிலதெல்லாம் ஃப்ரீ ஸ்விம்மிங், சிலதெல்லாம் வந்து ஒரே இடத்துல அட்டாச் ஆகி இருக்கும். இதோட சிமெட்ரி என்னன்னு பார்த்தோம்னா ரேடியல் சிமெட்ரி பார்க்கும் போதே சொன்னா என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம், சிலன்ட்ரேட்ஸ் பார்த்தோம், டீனோஃபோரா பார்த்தோம், எக்கினோடர்ம்ஸ், இதெல்லாமே வந்து ரேடியல் சிமெட்ரிக்கு எக்ஸாம்பிள். அப்போ சீலன்ட்ரேட்ஸ் எதுக்குள்ள வருதுன்னா ரேடியல் சிமெட்ரியில வருது. நீ எப்படி இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ்ல நீ கட் பண்ணாலுமே நம்மளால ஈக்குவல் ஐடென்டிக்கல் ஹவுஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிமெட்ரி நம்ம ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்றோம். எஸ், அடுத்து இது என்ன லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இந்த ஃபைலம் வரும்போது இந்த ஃபைலமோட அனிமல்ஸ்ல பார்த்தோம்னா செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூஸா மாறியாச்சு. அப்போ டிஷ்யூ லெவல்ல ஸ்டாப் ஆயிடுச்சு. இங்க வந்து ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன்ஸ் எதுவும் கிடையாது, பட் டிஷ்யூஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. செல் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூஸா வந்துடுச்சு. அதனால இது டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் டிப்ளோபிளாஸ்டிக். இப்போ டிஷ்யூ அப்படிங்கிறது வந்தாச்சு. டிஷ்யூ அப்படின்னு வர்றதுனாலே ஜெர்ம் லேயர்ஸ் வரும். ஜெர்ம் லேயர்ஸ் மொத்தமா நமக்கு எத்தனை ஜெர்ம் லேயர்ஸ் இருக்கு, 3 ஜெர்ம் லேயர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். என்னென்ன, எக்டோடர்ம், மீசோடர்ம், எண்டோடர்ம் பார்த்தோமா. எஸ்,
இங்க டைன்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னா இங்க எத்தனை ஜெர்ம் லேயர்ஸ் இருந்திருக்கணும்? 2 ஜெர்ம் லேயர்ஸ் இருந்திருக்கணும். என்னென்ன? எஸ், எக்டோடர்ம் அண்ட் எண்டோடர்ம். மீசோடர்ம் இங்க கிடையாது. அப்போ இந்த சிலன்ட்ரேட்ஸ்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா 2 ஜெர்ம் லேயர்ஸால ஆனது. ஒன்று எக்டோடர்ம் அண்ட் எண்டோடர்ம். தட்ஸ் வை இதை நம்ம என்ன சொல்றோம்னா டிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்றோம். எஸ். நெக்ஸ்ட், மவுத் ஆன் ஹைபோஸ்டோம், அதாவது சிங்கிள் ஓப்பனிங். அப்ப சிங்கிள் ஓப்பனிங் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்? இன்கம்ப்ளீட். ஆமா தானே? இதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆர் இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டா இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்கு. அந்த ஓப்பனிங் தான் மவுத்தாவும் ஆக்ட் ஆகும், ஆனஸாவும் ஆக்ட் ஆகும். அது மூலியமா தான் ஃபுட்டும் எடுத்துக்கும், வேஸ்டையும் வெளியே டிஸ்போஸ் பண்ணும். அந்த மாதிரி இருக்கிறத என்ன சொல்றோம்னா இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்றோம். மவுத் ஆன் ஹைபோஸ்டோம். ஹைபோஸ்டோம் அப்படிங்கிறது என்னது? இந்த மேல இருக்கக்கூடியது. எஸ், இந்த இடத்துல இருக்கிறது மவுத் ஹைபோஸ்டோம்ல இருக்கு. எஸ், ஹைபோஸ்டோம்ல இருக்கு. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இன்கம்ப்ளீட்டான இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகே, இந்த சிலிண்ட்ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி இந்த சிலிண்ட்ரேட்ஸ் எங்க இருக்கும்னா எக்ஸ்க்ளூசிவா மெரைன்ல இருக்கும், செசைலாவும் இருக்கலாம், ஃப்ரீ லிவிங்காவும் இருக்கலாம். சிமெட்ரி வந்து ரேடியல் சிமெட்ரி. லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து டிஷ்யூ லெவல். டிப்ளோபிளாஸ்டிக் 2 ஜெர்ம் லேயர்ஸ் தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ இன்கம்ப்ளீட்டான டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஏன்னா மவுத் தான் ஃபுட்டையும் எடுத்துக்குது, வேஸ்டையும் டிஸ்போஸ் பண்ணுது. ஓகே, இங்க ஏன் நம்ம வந்து இது வந்து இதுல பார்த்தோம்னா 2 ஸ்டேஜஸ் இருக்கு. ஒன்னு பார்த்தோம்னா பாலிப் ஸ்டேஜ், அனதர் ஒன் இஸ் மெடியூசா ஸ்டேஜ். பாலிப் ஸ்டேஜ் அண்ட் மெடியூசா ஸ்டேஜ் இருக்கு. முக்கியமா இதை வந்து நம்ம சி அனிமோன் இந்த மாதிரி இருக்கிறதுல நம்மளால ஈஸியா நல்லாவே பார்க்க முடியும். பாலிப் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கு, மெடியூசா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கு. இதை பத்திலாம் ரொம்ப டீட்டெயில்டான இது நமக்கு தேவையில்லை. இந்த 2 ஸ்டேஜஸ் இருக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? மெட்டாஜெனசிஸ். மெட்டாஜெனசிஸ் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் டு இன்னொரு அல்ட்ரேஷன் வந்து இருந்துட்டே இருக்கும். அந்த ஜென்ரேஷன்ல அல்ட்ரேஷன் இருந்துட்டே இருக்கும். அதாவது ஒரு சில இந்த 2 ஸ்டேஜஸ் இருக்கும். சி அனிமோனை பொறுத்த வரைக்கும் பாலிப் இருக்கு, மெடியூசா இருக்கு. ரெண்டுமே பார்த்தோன்னா ஒரே மாதிரி பண்ணுமானா கிடையாது. பாலிப் பார்த்தோம்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். எப்படி இது மாறுதுன்னா பாலிப் ஸ்டேஜ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாலிப் ஸ்டேஜ், அடுத்தது மெடியூசாவா மாறுது. எது பண்ணி மாறுதுன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மூலியமா மாறுது. ஏசெக்சுவலா என்ன சொன்னா அந்த ஆர்கானிசமே அடுத்த டெவலப் ஆகி அடுத்த ஆஃப் ஸ்ப்ரிங்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏசெக்சுவல் மூலியமா பாலிப் என்ன ஆகுதுன்னா மெடியூசாவா மாறுது. அகெயின் மெடியூசா என்ன பண்ணும்னா அகெயின் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கேமெட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலியமா அகெயின் என்ன ஆகுதுன்னா பாலிப்ஸா மாறும். ஸோ இது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸா நடந்துகிட்டே இருக்கும். பட் இங்க அல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் ஏன் சொல்றோம்னா ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தோன்னா ஏசெக்சுவல் நடக்குது, அடுத்த டைம்ல பார்த்தோன்னா செக்ஷுவல் நடக்குது. அகெயின் பாலிப்ஸ் என்ன பண்ணும்? ஏசெக்சுவல் மூலியமா மெடியூசாவா மாறும். அகெயின் மெடியூசா என்ன பண்ணும்? செக்ஷுவல் மூலியமா பாலிப்ஸா மாறும். ஸோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி அல்ட்ரேஷன் நடந்துட்டே இருக்கனாலதான் அது அல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். இதுக்குனால மெட்டாஜெனசிஸ் இதோட சயின்டிபிக் டேர்ம் என்ன? மெட்டாஜெனசிஸ். இந்த மாதிரி ஜென்ரேஷன் வந்து அல்டர் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா மெட்டாஜெனசிஸ் அப்படின்னு சொல்றோம். முக்கியமா எங்க பார்க்கலாம்னா ஒபீலியா. ஒபீலியா அப்படிங்கிறது திஸ் இஸ் ஒபீலியா மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, ஒபீலியா இந்த மாதிரி தான் ஒபீலியாவும் இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ செசைலான ஒரு ஆர்கானிசம் தான். கரெக்டா? ஓகே, நம்ம ஒபீலியால வந்து நல்லாவே பார்க்கலாம். பாலிப் ஸ்டேஜும் பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ மெடியூசா ஸ்டேஜுமே நல்லாவே நமக்கு தெரியும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நடக்கக்கூடிய ப்ராசஸ், மாற்றி மாற்றி செக்ஷுவல், ஒரு டைம் செக்ஷுவல் இன்னொரு டைம் ஏசெக்ஷுவல், இந்த மாதிரி மாறி மாறி நடக்கிறதுனால அது அல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன், மெட்டாஜெனசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எஸ், இதில் எக்ஸ்க்ளூசிவாக இதில் இருக்கக்கூடிய என்னென்ன கேரக்டர்ஸ் ஜென்ரல் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் கேரக்டர்ஸ்னு பார்த்தோம்னா எல்லாமே அக்வாட்டிக். எதுவுமே வந்து டெரெஸ்ட்ரியல் கிடையாது, அதாவது லேண்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் கிடையாது. எல்லாமே வாட்டர்ல வாழக்கூடிய அனிமல்ஸ் தான். எல்லாமே வந்து அக்வாட்டிக். எஸ்பெஷலி எக்ஸ்க்ளூசிவா மெரைன்ல நம்மளால பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ பாலிப் அப்படிங்கிறது என்ன, இப்பதான் நம்ம வரோம். பாலிப் அப்படிங்கிறதுமே ஒபீலியால 2 ஸ்டேஜஸ் இருக்கு நான் சொன்னேன். ஒன்னு வந்து பாலிப், அனதர் ஒன் இஸ் மெடியூசா. பாலிப் பார்க்க எப்படி இருக்கும் பார்த்தோன்னா சிலிண்ட்ரிக்கலா இருக்கும், செசைலா இருக்கும், ஏசெக்சுவல் நான் பார்த்த மாதிரி. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மூலியமா மெடியூசாவா என்ன பண்ணுன்னா மாறும், டெவலப் ஆகும். அகெயின் மெடியூசா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா அகெயின் பாலிப்பா டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். பாலிப்புக்கும் மெடியூசாவுக்கும் என்ன ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்ஸ் அப்படின்னா பாலிப் பார்த்தோன்னா சிலிண்ட்ரிக்கலா இருக்கும், செசைலா ஒரே இடத்துல தான் இருக்கும். ஓகே, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். பட் மெடியூசா பார்த்தோன்னா அம்ப்ரெல்லா லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்.
இது ஃப்ரீலி ஸ்விம்மிங்காக இருக்கும் அண்ட் ஆல்சோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக பண்ணும். ஒபீலியாலே இது ஒரு ஸ்டேஜ் இருக்கு. எஸ், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டென்டக்கல்ஸ் நிறைய பார்த்தோம்னா இந்த ஆர்கானிசம்ஸ்ல நிறைய டென்டக்கல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். போத் ஸ்டார் ஃபிஷ்ல பார்த்தாலும் சரி, ஒபீலியால பார்த்தாலும் சரி, ஆர் கோரஸ்ல பார்த்தாலும் சரி, நிறைய டென்டக்கல்ஸ் இருக்கு. கரெக்டா? டென்டக்கல்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் அது டெய்ல் மாதிரி நிறைய டென்டக்கல்ஸ் இருக்கு. இங்க பாருங்க நிறைய டென்டக்கல்ஸ் இருக்குல்ல. ஓகே, நிறைய டென்டக்கல்ஸ், நிறைய டெய்ல் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இந்த ஃபைலமை பொறுத்த வரைக்கும் டென்டக்கல்ஸ் நம்மளால பார்க்க முடியும். அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெல்லி ஃபிஷ்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்விம் பண்றதுக்கு அந்த டென்டக்கல்ஸ் யூஸ் பண்ணது அண்ட் ஆல்சோ அதோட ப்ரேவை வந்து கேட்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ணது, ஒரு இடத்துல அட்டாச் ஆகிறதுக்கு யூஸ் ஆகிக்குது. அண்ட் ஆல்சோ என்ன பண்ணுது, ஃபீடிங்காக வாட்டர், அதாவது செசைலான இருக்க ஆர்கானிசம்ஸ் ஒபீலியா ஒரு சி அனிமோன்லாம் பார்த்தோம்னா வாட்டரை உள்ளார எடுத்துக்குது. வாட்டர் எடுத்துக்கிறதுக்கு டென்டக்கல்ஸோட மூவ்மெண்ட்ஸ்னால வாட்டர் வந்து பாடிக்குள்ளார போகும். அண்ட் ஆல்சோ வேஸ்ட் வந்து வெளியில போகுது. ஏன்னா ஒரே ஒரு மவுத் தானே இருக்கு, அதுக்காக டென்டக்கல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் இது வந்து டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அதில் வந்து ஸ்டொமக் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆகியிருக்காது. ஏன்னா ஆர்கன் சிஸ்டம் இருந்தாதான் அதுக்குன்னு டைஜஷன் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன் ஸ்டொமக் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணும். பட் இது வந்து டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுனால கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி இருக்கும் ஃபார் அந்த ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறதுக்காக, ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக, நியூட்ரிஷன் அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஒரு கேவிட்டி வந்து அதோட பாடியில ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, கோரஸ் ஆஃப் CaCO3 கால்சியம் கார்பனேட் கோரஸ் அப்படிங்கிறதுமே இந்த சிலிண்ட்ரேட்ஸ்ல வந்து வரும். அதுல பார்த்தோம்னா அது பார்க்க எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஹார்டா இருக்கும். பாடி வந்து சாஃப்ட் பாடியா இருக்குது, ஒரு சிலது ரொம்ப ஹார்டான பாடியா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பிகாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட். அதுல என்ன இருக்கும்னா கால்சியம் கார்பனேட்டால ஆயிருக்கும். அதனால அந்த அனிமல்ஸ்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அவுட்டர் கவரிங் பார்த்தோம்னா ரொம்ப ஹார்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்டிங்கிங் செல்ஸ், இப்போ நம்ம பார்த்தோம்ல நெமட்டோசைட்ஸ்ன்றதுனால தான் அது கினிடேரியா அப்படிங்கிற பேர் வந்துச்சு. அதை நம்ம கினிடோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த செல்ஸ் முக்கியமா என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பாய்சன்ஸ், ஸ்டிங்கிங் செல்ஸ். அது என்ன பண்ணும், அதுல ஸ்டிங்ஸ் இருக்கும். அதோட ப்ரொடெக்ஷனுக்காக மற்ற ஆர்கானிசம் மற்ற பிரிடேட்டர் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஸ்டிங்கிங் செல்ஸ் இருக்கு. ஸ்டிங் பண்ணா அது என்ன ஆகும், பாய்சன் ஆகும் அண்ட் அந்த பிரிடேட்டர் வந்து இறந்து போயிடும். அதோட ப்ரொடெக்ஷனுக்காக ஸ்பெஷலைஸ்டா கினிடோபிளாஸ்ட் நெமட்டோசைட்ஸ் எந்த ஃபைலமில் இருக்குன்னு கேட்டா சீலன்ட்ரேட்ஸ் அப்படிங்கிறத எழுதுறோம். நெக்ஸ்ட், இட் இஸ் பிரசன்ட் ஆன் போத் பாடி அண்ட் டென்டக்கல்ஸ். அதோட டென்டக்கல்ஸ், அந்த பாடியில் நிறைய டென்டக்கல்ஸ் இருந்துச்சுன்னா அதுலயுமே இந்த கினிடோபிளாஸ்ட் இருக்கு. அண்ட் ஆல்சோ அதோட பாடி ஃபுல்லாவுமே இருக்கு. முக்கியமா டென்டக்கல்ஸ்ல இருக்கு. முக்கியமா அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கு. நெக்ஸ்ட், கேப்சியூல் நேம்டு நெமட்டோசைஸ்ட். ஓகே, கேப்சியூல் நேம்டு நெமட்டோசிஸ்ட். இந்த கினிடோபிளாஸ்ட் வந்து செல்ஸ் இருக்கு, ஸ்டிங்கிங் செல்ஸ் தான் நமக்கு கினிடோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஆல்சோ இது நம்ம என்ன சொல்றோம், அந்த செல்ஸை நெமட்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். கேப்சியூல், அந்த கேப்சியூல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த செல்லுல கேப்சியூல் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தட் இஸ் நெமட்டோசிஸ்ட். எப்படினாலும் சேம் தான், நெமட்டோசிஸ்ட்னாலும் சேம் ஸ்டிங்கிங் செல்ஸ் தான் ப்ரொடக்ஷனுக்காக அந்த ஆர்கானிசம் யூஸ் பண்ணிக்குது. ஸோ இந்த ஃபைலம் பொறுத்த வரைக்கும் இதுதான் அதோட ஜெனரல் கேரக்டர்ஸ். இதுல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பைசேலியா அப்படிங்கிறது போர்ட்டுகீஸ் மேன் ஆஃப் வார் அப்படிங்கறது சொல்றாங்க. ஆடம்ஸியா அப்படிங்கிறது சி அனிமோன். நான் சொன்னேன் இல்லையா, சி அனிமோன் முன்னாடி பார்த்த ஸ்ட்ரக்சர்ல அது ஒரு பேரல் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். மவுத் வந்து மேல பிரசன்ட் ஆயிருக்கும், சுத்தியும் நிறைய டென்டக்கல்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பெனாச்சுலா சி பென் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கார்கானியா சி ஃபேன் அப்படின்னு சொல்றோம். அதோட ஏன் ஃபேன் சொல்றோம், ஃபேன் லைக் எப்படி ஃபேன் பார்க்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதோட டென்டக்கல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மியாண்ட்ரினா பிரைன் கோரல்ஸ் அப்படின்னு சொல்றோம். கோரல்ஸ் எப்படி சொன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும் பிகாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட். பார்க்க என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னா ஒரு பிரைன் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கனால பிரைன் கோரல்ஸ். இது எல்லாமே காமனா அதோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து பார்த்து அந்த மாதிரி வச்ச பேர். பட் இதெல்லாமே பார்த்தோம்னா ஒரு சயின்டிபிக் டேர்ம்ஸ். இதெல்லாம் எப்படி எக்ஸாம்பிள்ஸா நம்ம வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம்னா அதுக்கு ஒரு நிமோனிக் லைன் இருக்கு. ஓகே, மீன்வைல் ஆடம் காட் பென் ஃப்ரம் physician as compliment. ஓகே, ஆடம் அப்படிங்கிற ஒரு பையன், அதே நேரத்துல ஆடம்க்கு என்ன கொடுக்குறாங்கன்னா physician காம்ப்ளிமெண்டா ஒரு பென் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு நிமோனிக் லைன் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியா எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ மீன் வைல் அப்படின்னும் போது மீன்ரீனா தட் இஸ் பிரைன் கோரல் அப்படின்ற எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஆடம் அப்படின்னும் போது ஆடம்ஸியா.
ஓகே, காட் gorganium, pen, peninsula, physician, physalia, that is Portuguese man of war. ஓகே, காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது சீலன் ட்ரேட்டா. கடைசியில் வர்றது எல்லாமே பைலத்தோட பேர், சீலன் ட்ரேட்டா. ஓகே, மீன்வைல் ஆடம் காட் pen from physician as compliment. இதை வச்சு சீலன் ட்ரேட்டால இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்பிளையும் ஈஸியா ரிமெம்பர் பண்ணிக்கலாம். எஸ், நெக்ஸ்ட் ஃபைலம் இஸ் சீலன் ட்ரேட்டா. ஓகே, இங்க வந்து ரெண்டு போர்ஷன் இருக்கு. ஸோ இது என்ன இருக்கு, சீல் அப்படிங்கறத நம்ம நிறைய ஓஷன்ல பார்க்க முடியும் இல்லையா, அதாவது சீல், இட் இஸ் சீலன் ட்ரேட்டா. ஓகே, ஸோ சீல் அப்படிங்கிறதுனால ஈஸியா சீலன் ட்ரேட்டாவை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த பக்கம் இருக்க போர்ஷன்ல இருக்கக்கூடிய சீல் எப்படி இருக்கு, ஃப்ரீ ஸ்விம்மிங்கா இருக்கு, ஃப்ரீயா ஸ்விம் பண்ணிட்டு இருக்கு. எஸ், அனதர் சைட்ல இருக்கக்கூடிய சீல் எப்படி இருக்கு, ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு, ஒரு ராக்ல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. அப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா செசைலா இருக்கு, ஒரே இடத்துல இருக்கு. அப்போ சீலன் ட்ரேட்ஸ்ல பார்த்தோம்னா பாதி அனிமல் வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங்கா இருக்கும், பாதி அனிமல் வந்து செசைலா இருக்கு. எஸ், சீல் அப்படிங்கிறதுனால சீலன் ட்ரேட்டா. ஸோ ஓகே, இந்த சீல் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டீப், தட் இஸ் டீப் மெரைன்ல இருக்கு. ஓகே, டீப் மெரைன்னா ஆழ்கடல்ல இருக்கு, கடலுக்கு ரொம்ப உள்ள இருக்கிறதுனால அதை நம்ம டீப் மெரைன் சொல்றோம். டீப் மெரைன். ஸோ டீப், தட் இஸ் டிப்ளோபிளாஸ்டிக். ஓகே, டிப்ளோபிளாஸ்டிக். ஓகே, டீப் மெரைன், டிப்ளோபிளாஸ்டிக்னா 2 germ layers இருக்குன்னு அர்த்தம். டீப் மெரைன்ல தானே இந்த சீல் இருக்கு, அதனால மெரைன். ஓகே, இது எக்ஸ்க்ளூசிவா சீலன் ட்ரேட்ஸாவா மெரைன்ல நம்மளால பார்க்க முடியும். ஓகே, கையில என்னென்ன வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லாலிபப் வச்சிருக்கு. ஓகே, லாலிபப் இருக்கு, தட் இஸ் லாலிபப் பாலிப். ஓகே, ஓகே, பாலிப் இருக்கு, தட் இஸ் 2 ஸ்டேஜ் இருக்கு, 2 ஸ்டேஜ் ஆஃப் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கு. ஒன் இஸ் பாலிப் இருக்கு, அனதர் ஒன் இஸ் இங்க என்ன இருக்கு, ஒரு மெடிசன் கேப்சியூல் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ மெடிசன் கேப்சியூல்னால இதை நம்ம மெடியூசான்னு வச்சுக்கலாம். ஓகே, தட் இஸ் மெடியூசான்னு வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ இன்னொரு டேர்ம் என்ன இருக்குன்னா மெட்டாஜெனிசிஸ். ஓகே, ஓகே, ஸோ மெடிசன் இருக்கு. ஸோ மெடிசனை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், மெடியூசான்னு வச்சுக்கலாம். அனதர் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து லாலிபப்பு, ஸோ இது வந்து பாலிப் அப்படின்னு வச்சுக்கலாம். மெடிசனை வந்து மெடியூசான்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மெட்டாஜெனிசிஸ். மெட்டாஜெனிசிஸ் நத்திங் பட் அல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். தட் இஸ் பாலிப் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மூலியமா என்னவா ஃபார்ம் ஆகுது, மெடியூசாவா ஃபார்ம் ஆகுது. அகைன் மெடியூசா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலியமா அகைன் பாலிப்பா மாறும். ஸோ இது வந்து அல்ட்ரேஷனா நடந்துகிட்டே இருக்கிறதுனால அல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் மெட்டாஜெனிசிஸ். அல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். ஓகே, தட் இஸ் நத்திங் பட் மெட்டாஜெனிசிஸ். ஓகே, இதை வச்சு இவ்வளோ கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இங்க ஒரு ரேடியேஷன் இருக்கு, ரேடார் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ ரேடார் இருக்கு. ஸோ ரேடார்னா எதை நம்ம இண்டிகேட் பண்ணிக்கலாம்னா ரேடியல் சிமெட்ரி. ஓகே, ஸோ ரேடார் எதை டினோட் பண்ணுதுன்னா ரேடியல் சிமெட்ரி இருக்கு. ஸோ இந்த ஆர்கானிசமா நம்ம எப்படி பிரிச்சாலுமே என்ன பண்ண முடியாது, சென்ட்ரல் ஆக்சிஸ்ல பிரிக்கும் போது ஐடென்டிக்கல் ஹாஃப்ஸா நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரேடாரை வச்சு நம்ம ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஆர்கானிசம் இந்த இடத்துல மூவ்மெண்ட்டே இல்லாம ரெஸ்ட்ல இருக்கனால செசைல் அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கலாம். இங்க இருக்கக்கூடிய சீல் வந்து டீப் சீல ரொம்ப ஃப்ரீயா ஸ்விம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஃப்ரீ ஸ்விம்மிங் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கையில லாலிபப் இருக்கு, பாலிப்னு வச்சுக்கலாம். பாலிப் எப்பவுமே ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், அது மூலியமா மெடியூசா இங்க இருக்க மெடிசனை வச்சு மெடியூசா அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மெட்டாஜெனிசிஸ்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மெடியூசா வந்து செக்ஷுவல் மூலியமா அகைன் பாலிப்பா மாறுது. நெக்ஸ்ட் மெட்டாஜெனிசிஸ் அப்படிங்கிறது அல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். ஓகே, ஸோ இந்த கேரக்டர்ஸை ஈஸியா அதில் நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம் இல்லையா. எஸ், இந்த சீலன் ட்ரேட்ஸ்ல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், ஜெல்லிஃபிஷ், ஓகே, காரல்ஸ், சி அனிமோன், இது எல்லாமே வந்து சீலன் ட்ரேட்ஸ்ல வந்தது. ஸோ இதுல வந்து டிப்ளோபிளாஸ்டிக் வந்தாச்சு, மெரைன் எக்ஸ்க்ளூசிவா மெரைன்ல தான் பார்க்க முடியும் வந்தாச்சு, பாலிப் ஸ்டேஜ் வந்தாச்சு, மெடியூசா வந்துச்சு, ஃப்ரீ ஸ்விம்மிங் செசைல் வந்தாச்சு, ரேடியல் சிமெட்ரி வந்தாச்சு, அல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன், இது எல்லாமே இந்த கேரக்டர்ஸ் இந்த ஸ்டோரியில நம்மளால ஈஸியா டக்குன்னு நம்மளால கெஸ் பண்ணிக்க முடியும். எஸ், ஓகே.
செகண்ட் ஃபைலம் தட் இஸ் சீலன்ட்ரேட்டா. சீலன்ட்ரேட்டாவை நம்ம கினிடேரியா அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல என்ன இருக்குன்னா நெமட்டோசைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஸ்டிங்கிங் செல் இருக்கு. எஸ், அதனாலதான் அதுக்கு என்ன பேர் வந்துச்சு, அதை வந்து கிளிடோபிளாஸ்ட்னு சொல்லலாம். அதனால கினிடேரியா அப்படிங்கிற பேரு இதுக்கு வந்தது. ஸோ தே ஆர் அக்வாட்டிக், மோஸ்ட்லி மெரைன். அது வந்து அக்வாட்டிக், தண்ணியில மட்டும்தான் இருக்கும். மோஸ்டா எங்க பார்க்க முடியும் அப்படின்னா மெரைன், கடல்ல தான் பார்க்க முடியும். அண்ட் செசேலாவும் இருக்கும், ஃப்ரீ ஸ்விம்மிங்காவும் இருக்கும். ஒரே இடத்துல அட்டாச் ஆகியும் இருக்கும், ஒரு சிலது ஃப்ரீயா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிக்கிட்டும் இருக்கும். இதோட சிமெட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரேடியலி சிமெட்ரி. எந்த விதத்துல கட் ஆனாலும் ஐடென்டிக்கல் ஹாஃப், சென்ட்ரல் ஆக்சிஸ்ல கட் பண்ணும் போது ஐடென்டிக்கல் ஹாஃப்ஸா நமக்கு கிடைக்கும். ஸோ த நேம் கினேரியா எதனால வந்துச்சு, எதுல இருந்து வந்துச்சுன்னா லாட்டின்ல இருந்து வந்துச்சு. எந்த வேர்ட்ல இருந்து வந்துச்சுன்னா கினிடோபிளாஸ்ட், கினிடோசிஸ்ட் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து வந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டிங்கிங் கேப்சியூல் அப்படின்னு அர்த்தம், இல்ல ஸ்டிங்கிங் செல் அப்படின்னு அர்த்தம், ஒரு நெமட்டோசிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். எதுக்காகன்னா மற்ற பிரிடேட்டர்ஸ் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக, ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு செல்ஸ் இருக்கு, நெமட்டோசைட்ஸ் இருக்கு. பிரசன்ட் ஆன் த டென்டக்கல்ஸ். அது எங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆர்கானிசமோட டென்டக்கல்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெல்லி ஃபிஷ் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய டென்டக்கல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டென்டக்கல்ஸோட எண்டில் வந்து இந்த ஸ்டிங்கிங் செல் பிரசன்ட் ஆயிருக்கும் ஃபார் ப்ரொடெக்ஷன். கிளிடோபிளாஸ்ட் ஆர் யூஸ்டு ஃபார் ஆங்கரேஜ். எதுக்காக கிளிடோபிளாஸ்ட் வந்து நாட் ஒன்லி அது இருக்கக்கூடிய நெமட்டோசிஸ்ட் வந்து நாட் ஒன்லி ப்ரொடெக்ஷன் அண்ட் ஆல்சோ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஆங்கரேஜ். ஒரு இடத்துல போய் அட்டாச் ஆகிறதுக்கு ஒரு ஆங்கரேஜ்காகவும், டிஃபென்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஸ்டிங்கிங் செல் வச்சு மற்ற பிரிடேட்டர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும், ஃபார் த கேப்சர் ஆஃப் ப்ரே, அதோடைய ப்ரேவை கேப்சர் பண்றதுக்காகவும் இந்த டென்டக்கல்ஸும் அதுல இருக்கக்கூடிய ஸ்டிங்கிங் செல்லும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. Cnidarians exhibit tissue level of organization. Peripheral நம்ம என்ன லெவல் பார்த்தோம், cellular level of organization பார்த்தோம். பட் இங்க tissue level of organization and or diploblastic. வெறும் ectoderm and endoderm ரெண்டு germ layers மட்டும்தான் இருக்கும். அதனால இது diploblastic அப்படின்னு சொல்றோம். They have a central gastrovascular cavity. Okay, so இங்க வந்து organ level of ஆர்கனைசேஷன் கிடையாது, டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான். அதனால ஸ்பெஷலைஸ்டான ஆர்கன்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகியிருக்காது. இங்கே வந்து டைஜஷனுக்காக என்ன கேவிட்டி இருக்கும்னா கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி அப்படின்னு சொல்றோம். வித் எ சிங்கிள் ஓப்பனிங், ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்கும். அப்போனா இது என்ன டெவலப்டா கம்ப்ளீட்டா இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டமா, இன்கம்ப்ளீட். ஏன்னா ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்கும், தட் இஸ் மவுத். அது எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா அதோடைய ஹைப்போஸ்டோம்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ டைஜஷன் அப்படிங்கிறது எங்க நடக்கும்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா செல்லுலார் அண்ட் ஆல்சோ இன்ட்ரா செல்லுலார் ரெண்டுதுலையுமே நடக்கும். ஓகே, பட் பொரிஃபெரால இன்ட்ரா செல்லுலார் உள்ளார செல்லுக்குள்ள மட்டும் தான் டைஜஷன் நடக்கும். பட் சீலன்ட்ரேட்ஸ்ல போத் எக்ஸ்ட்ரா செல்லுலார் அண்ட் இன்ட்ரா செல்லுலார். Some of the cnidarians, for example, வந்து corals have a skeletal composed of calcium carbonate. ஓகே, corals அப்படிங்கிறது ஹார்டான சர்ஃபேஸா இருக்கும். ஹார்டா இருக்கனால அது எதனால மேடப் ஆஃப் ஆயிருக்கும்னா கால்சியம் கார்பனேட்டால. இப்பதான் இதுல இருந்து ஒரு MCQ கொஸ்டின் பார்த்தோம். எஸ், cnidarians exhibit two basic body form called, ரெண்டு ஸ்டேஜஸ் இருக்கு, ரெண்டு பாடி ஃபார்ம் இருக்கு. ஒன் இஸ் polyp and medusa. Yes, the former is a sessile and cylindrical. அந்த polyp அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா sessile, ஒரே ஒரு இடத்துல தான் அட்டாச் ஆகிருக்கும். அந்த பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா சிலிண்ட்ரிக்கலா இருக்கும், ரவுண்டா இருக்கும். ஓகே, ஒரே ஒரு இடத்துல தான் அட்டாச், அதால மூவ் ஆக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ராவை நம்ம எங்க பார்க்கலாம், ஃப்ரெஷ் வாட்டர்ல பார்க்கலாம். ஸோ சீலன்ட்ரேட்ஸ்ல வரக்கூடிய ஹைட்ரா ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கும். பட் மற்றது எல்லாமே பார்த்தோம்னா மெரைன்ல இருக்கும். எஸ், வேரியஸ். த லேட்டர் இஸ் அம்ப்ரெல்லா ஷேப்ட் அண்ட் ஃப்ரீ ஸ்விம்மிங். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய மெடியூசா எப்படி இருக்கும்னா அம்ப்ரெல்லா ஷேப்ல இருக்கும், ஃப்ரீ ஸ்விம்மிங்கா இருக்கும். செசைல் ஒரே இடத்துல அட்டாச் ஆகி இருக்காது, ஃப்ரீயா வாட்டர்ல ஸ்விம் ஆகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆரியலா, தட் இஸ் ஜெல்லிஃபிஷ். ஜெல்லிஃபிஷ் வந்து ஒரே இடத்துல இருக்காது, மூவ் ஆகிக்கிட்டே ஸ்விம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னா மெடியூசால இருக்கு. Those cnidarians which exist in both forms exhibit alteration of generation. So the alteration of generation அப்படிங்கிறது என்ன டேர்ம்னு சொல்லலாம், மெட்டாஜெனிசிஸ். ஆஃப் சீலன்ட்ரேட்ஸ்ல ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஃபீச்சர் இருக்கு, தட் இஸ் மெட்டாஜெனிசிஸ். அதை நம்ம என்ன சொல்றோம், alteration of generation. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிப்ஸ் ப்ரொடியூஸ் மெடியூசா. பாலிப்ஸ் தான் மெச்சூர் ஆகி மெடியூசாவா டெவலப் ஆகுது. அதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய அந்த ரீப்ரொடக்ஷன் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனா இருக்கும். பாலிப்ஸ்ல இருந்து மெடியூசாவா மாறும் போது நடுவில் நடக்கக்கூடியது ஏசெக்சுவல். அதுவே மெடியூசால இருந்து
பாலிப்பா மாறும் போது நடுவில் நடக்கக்கூடியது செக்ஷுவல். ஸோ இந்த செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் மாற்றி மாற்றி நடக்கிறதுனால தான் அது மெட்டாஜெனிசிஸ், அல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்னென்ன அனிமல்ஸ் வரும்? பைசேலியா, தட் இஸ் போர்டிகுவிஷ் மேன் ஆஃப் வார், அடாம்சியா, சி அனிமோன், பெனாட்டுலா, சி பென், கொர்கானியா, சி ஃபேன். இதுவுமே ஒரு எம்சிக்யூல இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் மியாட்ரினா, பிரைன் கோரல், இதுவுமே இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ இதெல்லாமே சிலன்ட்ரேட்ஸ்ல வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஃபைலம். ஃபர்ஸ்ட் ஃபைலம் என்ன பார்த்தோம்? பொரிஃபெரா பார்த்தோம். செகண்ட் சிலன்ட்ரேட்டா. சிலன்ட்ரேட்டால ஸ்பெஷலான ஒரு ஸ்டிங்கிங் செல் இருக்கு. அது என்னது? நீடோபிளாஸ்ட் ஆர் நெமட்டோசிஸ்ட், நெமட்டோசைட்ஸ் என்ன வேணா சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபைலம், தேர்ட் ஃபைலம் என்ன? டீனோஃபோரா. டீனோஃபோரால இதுவுமே பார்த்தோம்னா ஜெல்லி லைக் ஆர்கானிசம், அனிமல் தான். நம்ம சிலன்ட்ரேட்ஸ்ல ஜெல்லி ஃபிஷ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் இருக்கும். இது நம்ம என்ன சொல்லணும்னா கோம் ஜெல்லிஸ் அப்படின்னு சொல்றோம், ஆர் எல்ஸ் சி வால்நட்ஸ் அப்படின்னு சொல்றோம். முன்னாடி பார்த்தோம் இல்லையா பிரைன் கோரல்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ், அதோட ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம சொன்னோம். அதே மாதிரி தான் இந்த ஃபைலம் டீனோஃபோரால சி வால்நட் அப்படின்னு சொல்றோம். வால்நட் ஷேப் எப்படி இருக்கு? நட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி கடல்ல இருக்கிறதுனால சி வால்நட் அப்படின்னு சொல்றோம். அது ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கிறதுனால கோம் ஜெல்லிஸே. கோம் ஜெல்லிஸ்ன்னு பார்த்தோம்னா நிறைய அதுல நிறைய என்ன சொல் ஃபிளஜெல்லாஸ், அந்த மாதிரி கோம் லைக் கோம்ல எப்படி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நிறைய த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கனால கோம் ஜெல்லிஸ் அப்படின்னு மேபி பேர் வந்திருக்கலாம். இதுதான் நம்ம டீனோஃபோராஸ்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ், ஜெல்லி லைக் அனிமல்ஸ் தான். எஸ், இது எக்ஸ்க்ளூசிவா எங்க நம்மளால பார்க்க முடியும்? எல்லா அக்வாட்டிக் பாடிஸ்லயும் பார்க்க முடியுமா? கிடையாது. மெரெயின்ல மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். இதோட சிமெட்ரி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரேடியல் சிமெட்ரி. ரேடியல் சிமெட்ரி ஆல்ரெடி எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம். டீனோஃபோரா ஆல்சோ ரேடியல் சிமெட்ரி. எந்த பிளேன்ல நம்ம வந்து சென்ட்ரல் ஆக்சிஸ் மூலியமா பாஸ் ஆகும்போது எப்படினாலுமே ஐடென்டிக்கல் ஹாஃப்ஸ் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் டிப்ளோபிளாஸ்டிக். டிப்ளோபிளாஸ்டிக் அப்படிங்கிறது எத்தனை லேயர் இருக்கும்? 2 ஜெர்ம் லேயர் இருக்கும். என்னென்ன இருக்கும் அப்படின்னா எக்டோடோமும் எண்டோடோமும் இருக்கும். ஓகே, நடுவில் மீசோடோம் இருக்காது. டிப்ளோபிளாஸ்டிக் 2 ஜெர்ம் லேயர்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் என்ன லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆஸ் ஆல்ரெடி செட், ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பொரிஃபெரா செல்லுலார் லெவல் மட்டும் தான். அடுத்த ஃபைலம் சிலன்ட்ரேட்டா டிஷ்யூ லெவல். தேர்ட் டைப் டீனோஃபோரா ஆல்சோ டிஷ்யூ லெவல். இதில் ஆர்கானிஸ் எந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஆர்கானிசமே கிடையாது. இதில் பார்த்தோம் அப்படின்னா எதனால இதை வந்து கோம் ஜெல்லிஸ் அப்படின்னு சொல்றோம்னா முக்கியமா அந்த பாடியில என்ன இருக்கும்னா கோம் பிளேட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நிறைய பிளேட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் பாடியில பிளேட்டா நிறைய கோம்ல எப்படி நமக்கு நிறைய எப்படி சொல்ற ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா, நீடில் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த மாதிரி அந்த கோம் பிளேட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கனால தான் அதை நம்ம வந்து கோம் ஜெல்லிஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 8 எக்ஸ்டர்னல் ரோஸ். ஓகே, அதோட பாடிக்கு வெளியில பார்த்தோன்னா 8 எக்ஸ்டர்னல் ரோஸ்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அந்த கோம் பிளேட்ஸ். எதுக்காக இது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் த லோகோமோஷன். இது வந்து ஒரு செசலான ஆர்கானிசம் கிடையாது, ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஆர்கானிசம் கிடையாது. ஒரு இடத்துல இருந்து மூவ் ஆகி ஆகணும். தட் இஸ் லோகோமோஷன். எல்லா இடத்துலயும் என்ன பண்ணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்காக இந்த கோம் பிளேட்ஸை யூஸ் பண்ணிக்கிறது. அதனால அதோட பேரே வந்து கோம் ஜெல்லிஸ் அப்படின்னு வச்சாச்சு. எஸ், இதோட டைஜஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். செல்ஸ் இருக்கு, டிஷ்யூஸ் இருக்கு, ஆர்கன்ஸ் கிடையாது. அப்ப இங்க என்ன டைஜஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா செல்லுலார் பிளஸ் இன்ட்ரா செல்லுலார். ஒரு செல் இருக்கு அப்படின்னா அதோட உள்ளாரையுமே இன்ட்ரா செல்லுலார் உள்ளாரையுமே டைஜஷன் நடக்கும். அண்ட் ஆல்சோ இன்டர் செல்லுலார் ஆர் எக்ஸ்ட்ரா செல்லுலார் செல்லுக்கு வெளியிலயுமே அதோட டைஜஷன் நடக்கும். ஓகே, 2 இடத்துலயுமே நடக்கும். பட் பொரிஃபெரால பார்த்தோன்னா இன்ட்ரா செல்லுலார் மட்டும்தான் பார்த்தோம். பட் இந்த டீனோஃபோரால பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா செல்லுலார் அண்ட் ஆல்சோ இன்ட்ரா செல்லுலார் 2 இடத்துலயுமே டைஜஷன் நடக்குது. டைஜஷன் அப்படின்னா நத்திங் பட் அதோட ஃபுட்டை எடுத்துட்டு டைஜஸ்ட் பண்ணி நியூட்ரிஷன் எடுத்துட்டு வேஸ்ட்டை வெளியில டிஸ்போஸ் ஆகிறது. அந்த டைஜஷன் 2 இடத்துலயுமே நடக்குது. அண்ட் ஆல்சோ இதுல ஸ்பெஷல் கேரக்டர், ஸ்பெஷலான ஒரு ஃபீச்சர் என்னன்னா பயோலூமினசன்ஸ். ஓகே, பயோஇலுமினசன்ஸ் அப்படின்னா எமிட் லைட். நைட்ல பார்த்தோம்னா அதுல என்ன இருக்கும், லைட் வந்து எமிட் ஆகும். ஓகே, இதுல இந்த மாதிரி கோம் ஜெல்லிஸ்ல லைட் வந்து எமிட் ஆகும். அதை நம்ம என்ன சொல்றோம், பயோ லூமினசன்ஸ். பயோ மீன்ஸ் லிவிங் ஒரு லிவிங் அனிமல், லிவிங் திங் வந்து லைட்டை வந்து எமிட் பண்றதுனால பயோ லூமினசன்ஸ் அப்படி சொல்றோம். ஸ்பெஷலா
டீனோஃபோரால மட்டும் நம்மளால பார்க்க முடியும். நெக்ஸ்ட் செக்ஸஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா செப்பரேட், போத் மேல் தனியா இருக்கும் அண்ட் ஆல்சோ ஃபீமேல் தனியா இருக்கும். ஹோம் ஜெல்லிஸ்ல டீனோஃபோரால செக்ஸஸ் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரே ஆர்கானிசம்ல மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கன் இருக்காது, தனி செக்ஸஸ் இருக்கு. ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும்? பிகாஸ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியா இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் நடக்கும். மேல் கிட்ட இருந்து மேல் கேமெட்ஸ், ஃபீமேல் கிட்ட இருந்து ஃபீமேல் கேமெட்ஸ், ஃபெர்டிலைசேஷன் இருந்து ஒரு ஆர்கானிசம் ஜைகோட்டா மாதிரி ஒரு ஆர்கானிசம் எம்ப்ரியோல இருந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ரீப்ரொடக்ஷன் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டீனோஃபோராவை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஃபர்டிலைசேஷன் எங்க நடக்குது அப்படின்னா எக்ஸ்டர்னல் பாடிக்குள்ளார அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டா அந்த எம்ப்ரியோவை டெவலப் பண்றதுக்கு ஒரு ஒரு அதோடைய அந்த ஆர்கானிசம் பேர் பண்ணிக்கிறதுக்கு எந்த ஆர்கானுமே கிடையாது. பட் நம்ம ஹியூமன்ஸ்ல பார்த்தோம்னா யூட்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கான் இருக்கு பேபி டெவலப்மெண்ட்காக. பட் இந்த அனிமல் வந்து டிஷ்யூ லெவல் மட்டும்தான், அதனால ஸ்பெஷலைஸ்டான ஆர்கான்லாம் கிடையாது. அதனால ஃபர்டிலைசேஷனோ எங்க நடக்கும், டெவலப்மெண்ட்டும் எங்க நடக்கும்னா எக்ஸ்டர்னல்ல நடக்கும். கேமெட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிரும், வாட்டர்ல ப்ரொடியூஸ் ஆகிரும். ஓகே, எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் பாடிக்கு வெளியில தான் ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது என்னது? மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஒன்னா ஃபியூஸ் ஆகி ஒரு ஜைகோட்டை ஃபார்ம் பண்ற இந்த ஃபெனோமெனா ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இது எங்க நடக்கும்னா பாடிக்கு வெளியில தான் நடக்கும். எஸ், ஓகே. இதோட டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் தான். இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்னாவே இது எதுல வரும், எது இன்க்ளூட் ஆகும்னா லார்வல் ஸ்டேஜ் இன்க்ளூட் ஆகும். டைரக்டா அதுல இருந்து வரக்கூடிய ஆஃப்ஸ்பிரிங் அடல்ட் மாதிரி பார்க்க இருக்காது, அடல்ட்டா உடனே மாறாது. நடுவுல ஒரு ஸ்டேஜ் வந்து தாண்டி தான் அடல்ட்டா வந்து மாறும். அந்த ஸ்டேஜ் என்ன சொல்றோம்? லார்வல் ஸ்டேஜ். லார்வல் ஸ்டேஜ் இருந்துச்சுனாவே அது இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் தான். ஸோ இந்த ஃபைலம்ல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளூரோபிராக்கியா, டீனோபிளானா. ஓகே, டீனோ இந்த ஃபைலமோட பேரே எக்ஸாம்பிள்ஸ்லேயே வந்துருச்சு. டீனோபிளானா அண்ட் ஃப்ளூரோபிராக்கியா அப்படிங்கிற ரெண்டு எக்ஸாம்பிள் தான் என்சிஆர்டில கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பிளைன் டீ. ஓகே, பிளைன் டீ, பிளைன்னும் போது ஃப்ளூரோபிராக்கியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். டீ அப்படின்னும் போது டீனோபிளானா ஆர் டீனோஃபோரா. ஓகே, ரெண்டுமே ஃபைலமையும் ஞாபகம் வச்சுக்கலாம், எக்ஸாம்பிளையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு அனிமலுமே வந்து டீனோஃபோரால தான் வருது. தட் இஸ் ஹோம் ஜெல்லி. இந்த அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஜெல்லி லைக் அனிமலா இருக்கு. பயோலூமினசன்ஸ், அதாவது லைட் வந்து எமிட் பண்ணுது, டிப்ளோபிளாஸ்டிக்கா இருக்கு, டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனா இருக்கு, செக்ஸஸ் வந்து செப்பரேட்டா இருக்கு, அதனால ரீப்ரொடக்ஷனுமே வந்து செக்ஷுவலா இருக்கு, டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்டா இருக்கு. அவ்வளவுதான் டீனோஃபோராவை பொறுத்த வரைக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஃப்ளூரோபிராக்கியா அண்ட் ஆல்சோ டீனோபிளானா, டீனோஃபோரா அப்படிங்கிற ஃபைலம்குள்ள வருது. தேர்ட் ஃபைலம் என்னது? எஸ், டீனோஃபோரா. டீனோஃபோராங்கிறது தேர்ட் ஃபைலம். ஸோ இதுல உங்களுக்கு என்னென்ன தெரியுது? ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. லைட் இருக்கு. ஸோ லைட் வந்து எப்படி இருக்கு? ரொம்ப பிரைட்டா இருக்கு. ஸோ இங்க ரொம்ப எப்படி லைட் வந்து எமிட் ஆகுது. ஓகே, எமிட் லைட். அப்ப நம்ம இது என்ன சொல்லலாம்? ஓ எஸ், பயோ லூமினசன்ஸ். ஓகே ஓகே, பயோலுமினசன்ஸ். லைட் வந்து எப்படி இருக்கு? பிரைட்டா இருக்கு. பிகாஸ் இங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு பார்ட்டில இருக்காங்க. ரெண்டு பேரும் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வச்சு ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்றாங்க. அதுவும் எங்கன்னா டீப், இங்கேயுமே டீப் மெரைன். டீப் அப்படின்னும் போது டீப் மெரைன் டிப்ளோபிளாஸ்டிக். ஓகே, மெரைன் அப்படின் போது எக்ஸ்க்ளூசிவா மெரைன்ல தான் நம்ம இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ டீப் மெரைன்ல ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்றாங்க. அந்த பார்ட்டி எப்படி இருக்குன்னா நல்லா பிரைட் லைட்ஸ் நிறைய இருக்கு. தட் இஸ் எமிட் பிரைட் லைட்ஸ். அதனால அந்த டேர்ம் நம்ம என்ன சொல்றோம்னா பயோலுமினசன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க என்ன அனிமல் இருக்கு? ரேட் இருக்கு. ஸோ ரேட் அப்படின்னும் போது ரேட் ரேடியல் சிமெட்ரிக்கல். ஓகே, ரேடியல் சிமெட்ரி. எஸ், இங்க எத்தனை ரேட் இருக்கு? ரெண்டு ரேட் இருக்கு. ஒரு மேல் இருக்கு, இன்னொரு ரேட் என்ன இருக்கு? ஃபீமேல் இருக்கு. அப்போ ஓகே, ஃபீமேல் இருக்கு. அப்போ ரெண்டு செக்ஸஸ் வந்து செப்பரேட்டா இருக்கு. அப்போ செப்பரேட்டா இருக்குன்னா என்னது? ஓகே, டைஷியஸ். தட் இஸ் செக்ஸஸ் வந்து செப்பரேட்டா இருக்கு. மேல் தனியா இருக்கு, ஃபீமேல் தனியா இருக்கு. டீப் மெரைன்ல இருக்காங்க, டிப்ளோபிளாஸ்டிக் மெரைன். ரேட் இருக்கனால ரேடியல் சிமெட்ரி. ஓகே, பாஸ்கெட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோம்பு இருக்கு.
எத்தனை கோம் இங்க வந்து 5 இருக்கு, ஆக்சுவலி 8 கோம்ஸ் வந்து அந்த பேஸ்கெட்ல இருக்கு. 8 கோம்ஸ் இருக்கு. ஓகே, இங்க என்ன இருக்கு? இது என்ன இருக்கு? ஜெல்லிஸ். ஓகே, இங்க ஜெல்லிஸ் பார்ட்டிக்காக சில ஸ்நாக்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இங்க ஜெல்லிஸ் இருக்கு. இங்க என்ன இருக்கு? வால்நட்ஸ் இருக்கு. எஸ், வால்நட் நட் சாப்பிட்றதுக்காக வச்சிருக்காங்க. இங்க என்ன இருக்கு? டிஷ்யூ இருக்கு. அப்ப டிஷ்யூ என்ன இண்டிகேட் பண்ணுது? டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். எஸ், டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகே, வால்நட் எதை இண்டிகேட் பண்ணுது? சி வால்நட். ஓகே, டீனோஃபோரா எல்லாமே என்ன நம்ம சொல்லலாம்? சி வால்நட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜெல்லிஸ், ஏன் ஜெல்லிஸ் இருக்கு? இதுல இருக்கக்கூடியத கோம் ஜெல்லிஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன் கோம் ஜெல்லிஸ்ன்னு சொல்றோம்? ஏன்னா அந்த பாடியில நிறைய கோம் பிளேட்ஸ் இருக்கு ஃபார் ரெஸ்பிரேஷன். ஓகே, இங்க 8 எத்தனை கோம் பிளேட்ஸ் இருக்குன்னா 8 பேர் ஆஃப் கோம் பிளேட்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் பாடியில இருக்கு. ஓகே, ஸோ டீனோஃபோரா பொறுத்த வரைக்கும் அதை என்ன சொல்றோம்? சி வால்நட்னு சொல்றோம், கோம் ஜெல்லிஸ் அப்படின்னு சொல்றோம். டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து வெறும் எக்டோடம் அண்ட் எண்டோடம் தான் இருக்கு. 8 கோம் பிளேட்ஸ் வந்து அதோட சர்ஃபேஸ்ல இருக்கு. ரேடியல் சிமெட்ரி இருக்கு. எக்ஸ்க்ளூசிவா நம்மளால மெரைன்ல பார்க்க முடியும். டிப்ளோபிளாஸ்டிக் இருக்கு. ஓகே, 2 எக்டோடம் அண்ட் எண்டோடம் மட்டும்தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் பயோ லூமினசன்ஸ், லைட் வந்து எமிட் பண்ற ஒரு கெப்பாசிட்டி இதுல இருக்கு. அண்ட் ஆல்சோ மேல் தனியா இருக்கு, ஃபீமேல் தனியா இருக்கனால டைஈஷியஸ். ஓகே, செக்ஸஸ் வந்து செப்பரேட்டா இருக்கனால ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, மேல் தனியா இருக்கு, ஃபீமேல் தனியா இருக்கு, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு காமனான ஸ்டோரி வச்சு ஒரு சில மேஜரான கேரக்டர்ஸை நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ டீனோஃபோரா அப்படின்னும் போது ஈஸியா நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் கேரக்டர்ஸை. ஓகே, தேர்ட் ஃபைலம் டீனோஃபோரா. ஸோ டீனோஃபோரா காமன்லி நோன் அஸ் சி வால்நட்ஸ். பார்க்கறதுக்கு நம்ம வால்நட் மாதிரி இருக்கிறதுனால அது சி வால்நட் அப்படின்னு சொல்றோம். அதர்வைஸ் கோம் ஜெல்லிஸ்னு சொல்றோம். ஏன்னா அதோட பாடி சர்ஃபேஸ்ல நிறைய கோம் பிளேட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதனால நம்ம வந்து கோம் ஜெல்லிஸ் அப்படின்னு சொல்றோம். இது எக்ஸ்க்ளூசிவா மெரைன்ல மட்டும்தான் பார்க்க முடியும், ஃப்ரெஷ் வாட்டர்ல எல்லாம் பார்க்க முடியாது. இதோட சிமெட்ரி எப்படி இருக்கு? ரேடியலி சிமெட்ரிக்கலா இருக்கு, டிப்ளோபிளாஸ்டிக்கா இருக்கு. ஸோ ரெண்டே ஜெர்ம் லேயர்ஸ் தான் இருக்கு, எக்டோடர்ம் அண்ட் எண்டோடர்ம். வித் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதுவுமே எதுதான் சிலண்ட்ரேட்ஸ் தான் இருக்கட்டும், டீனோஃபோரா ரெண்டுமே டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான். ஸோ த பாடி பியர்ஸ் 8 எக்ஸ்டர்னல் ரோஸ் ஆஃப் சீலியேட்டட் கோம் பிளேட்ஸ். எதனால இந்த கோம் ஜெல்லிஸ்னு பேர் வந்துச்சுன்னா அதோட எக்ஸ்டர்னல் பாடியில 8 ரோஸ் ஆஃப் கோம் பிளேட்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு கோம் ஜெல்லிஸ்னு பேர் வந்தது. ஸோ விச் ஹெல்ப் இன் லோகோமோஷன். எதுக்காக அந்த கோம் ஜெல்லிஸ் இருக்குன்னா அதுக்கு லோகோமோஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்காக இந்த கோம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பிளஸ் இந்த கோம்ஸ்ல என்ன இருக்கும்னா சீலியா இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த மூவ்மெண்ட் வந்து பாசிபிளா இருக்கு. டைஜஷன் இஸ் போத் எக்ஸ்ட்ரா செல்லுலார் அண்ட் இன்ட்ரா செல்லுலார். சீலன்ட்ரேட்ஸ் மாதிரியே இதுல இருக்கக்கூடிய டைஜஷனும் போத் செல்லுக்குள்ளாரையும் நடக்கும், செல்லுக்கு வெளியிலயும் நடக்கும். இதுல இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பயோ லூமினசன்ஸ், அதாவது லைட் எமிட் பண்ணும். இது ஒரு லிவிங் திங்கா இருந்தாலுமே அதுல லைட் வந்து எமிட் பண்ற ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அதை பயோ இல்லுமினன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இஸ் வெல் மார்க்ட் இன் டீனோஃபோர்ஸ். டீனோஃபோர்ஸ்ல மட்டும்தான் நம்ம அதை பார்க்க முடியும். ஸோ செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட், தனித்தனியா செக்ஸஸ் வந்து இருக்காது, ஒரே ஆர்கானிசம்ல தான் இருக்கும். அதனால ஹெர்மாஃப்ரோடிட்ஸாவும் இருக்கும். அண்ட் ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும்? ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி பை செக்ஷுவல் மீன்ஸ். எஸ், the fertilization is external, பாடிக்கு வெளியில நடக்கும் டீனோஃபோராவை பொறுத்த வரைக்கும். வித் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்னா லார்வல் ஸ்டேஜ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னலாம் இதுல வரும்? ப்ளூரோபிராக்கியா அண்ட் டீனோபிளானா. ஸோ இது ரெண்டும் தான் எதுக்கு எக்ஸாம்பிள்? டீனோஃபோராக்கு எக்ஸாம்பிள். இதுல இருக்கக்கூடிய MCQs ஃப்ரம் பொரிஃபெரால இருந்து எக்டினோடர்ம்ஸ் வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட questions and also இந்த கான்செப்ட்ல இருந்து இந்த மாதிரியான questions பாசிபிள் இருக்கு கேட்கறதுக்கு அப்படிங்கிற questions சிலது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நடத்தினதை வச்சு கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டதை வச்சு இந்த questions-க்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. எஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்பாஞ்சஸ் ஃபோர்சஸ். ஸ்பாஞ்சஸ் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்ட் கிளியரா புரிஞ்சுக்கணும். ஸ்பாஞ்சஸ் பார்த்தோம்னா நம்ம என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஸ்பாஞ்சஸ்ல நிறைய போர்ஸா இருக்கும். எஸ், நிறைய போர்ஸ் இருக்கு. அந்த போர்ஸை நம்ம என்ன சொன்னோம்? ஆஸ்டியா அப்படின்னு சொன்னோம். ஸோ மேல இருக்க ஒரே ஒரு ஓப்பனிங் என்னன்னு சொன்னோம்? ஆஸ்குலம். எஸ்,
உள்ளார இருக்கக்கூடிய இந்த எம்டி ஸ்பேஸ் ஸ்பாஞ்சியோசீல். எஸ், ஸ்பாஞ்சியோசீல். ஓகே, இதுதான் ஒரு பொரிஃபெராவுடைய ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்போ வாட்டர் கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆஸ்டியா மூலியமா அந்த பாடிக்குள்ளார போகி இந்த ஸ்பாஞ்சியோசீல்ல என்டர் ஆகி அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய ஃபீடிங்காக அதுல இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் ஃபுட் எல்லாம் அதை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த வாட்டர் கரண்ட் என்ன போயிடும்னா இந்த ஆஸ்குலம் வழியா வெளியில போயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து சர்க்குலரா நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆஸ்டியா உள்ளார வரும், ஆஸ்டியா மூலியமா உள்ளார வரும், ஸ்பாஞ்சியோசெல் வரும், அதுக்கப்புறம் ஆஸ்குலம் மூலியமா வெளியில போயிருது. அப்போ ஆஸ்டியா அப்படிங்கிறது இங்க வந்து ஒரு மவுத்தா ஆக்ட் ஆகுது. அதுவே ஆஸ்குலம் அப்படிங்கிறது ஆனஸா ஆக்ட் ஆகுது. ஓகே, எந்த வழியா உள்ளார என்டர் ஆகுதோ அதுதான் மவுத், எது வழியா வெளியில வந்து எலிமினேட் ஆகுதோ அதுதான் ஆனஸ். அப்போ ஆஸ்டியா அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது, நிறைய பாடியில ஃபுல்லாவே நிறைய போர்ஸ் இருக்கு, நிறைய ஆஸ்டியா இருக்கு. பட் ஆஸ்குலம் அப்படிங்கிறது ஒண்ணுதான் இருக்கு, மேல ஒண்ணுதான் இருக்கு. அப்போ ஆஸ்டியா மவுத் வந்து நிறைய இருக்கு, ஆனஸ் வந்து ஒண்ணுதான் இருக்கு. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? ஸ்பாஞ்சஸ் possess one mouth, innumerable exit இருக்கா? கிடையாது. மவுத் வந்து நிறைய இருக்கு, எக்ஸிட் தான் ஒண்ணு இருக்கு. நம்ம ஆனஸ்னை விட நம்ம எக்ஸிட்னு வச்சுக்கலாம். எக்ஸிட் தான் வந்து ஒண்ணு இருக்கு, மவுத் வந்து நிறைய இருக்கு. பட் இங்க மவுத் வந்து ஒண்ணுதான் சொல்லியிருக்காங்க, ஸோ இது தப்பு. நெக்ஸ்ட், innumerable மவுத் ஒன் எக்ஸிட். ஆமா, நிறைய மவுத் இருக்கு. இங்க மவுத் அப்படிங்கிறது நத்திங் பட் ஆஸ்டியா, எக்ஸிட் அப்படிங்கிறது ஆஸ்குலம். ஓகே, அப்போ ஒரே ஒரு மவுத் இருக்கா? நிறைய மவுத் இருக்கு, ஒரே ஒரு எக்ஸிட், ஆஸ்குலம் ஒண்ணுதான் இருக்கு. அப்போ செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? லார்ஜ் ஸ்பேஷியஸ் ஸ்டொமக். ஸ்டொமக் அங்க வந்து இங்கே ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனே கிடையாது, இது வந்து செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். எஸ், செல்லுலார் லெவல் தான் இருக்கு. ஸோ அப்போ இங்க வந்து லார்ஜ் ஸ்டொமக் அப்படிங்கிறது என்னது? ஆர்கன். ஸோ ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இங்க கிடையாது. அப்போ தேர்ட் ஆப்ஷனும் தப்பு. ஃபோர்த் ஒன், ஸ்பிக்யூல்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் கைட்டின். நீங்க வந்து ஸ்பிக்யூல்ஸ் வந்து கைட்டின்னால ஆனது கிடையாது. ஸ்பிக்யூல்ஸ் எதனால ஆயிருக்குன்னா சிலிகான்னால ஆயிருக்கும். ஸோ கைட்டின் அப்படிங்கிறது இன்செக்ட்ஸ்ல தான் நமக்கு வரும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு. கரெக்டான ஆப்ஷன் எது? ஆப்ஷன் பி, innumerable mouths one exit. நெக்ஸ்ட் ஒன், மெம்பர்ஸ் ஆஃப் ஃபைலம் பொரிஃபெரா. பொரிஃபெரா இருக்கக்கூடிய ஃபைலம் எல்லாமே வந்து ஸ்பாஞ்சஸ் தான் இன்க்ளூடடா இருக்கு. அப்போ இது இருக்கக்கூடிய எல்லா அனிமலும் பார்த்தோம்னா எங்க இருக்கும்? மெரைன்ல இருக்கா இல்ல ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கா அப்படிங்கிறத கொஸ்டின். ஸோ மோஸ்ட்லி ஃப்ரெஷ் வாட்டர் அனிமல்ஸ், பட் ஃபியூ ஆர் மெரைன். கிடையாது. பொரிஃபெரா பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி கடல்ல தான் நிறைய பார்க்க முடியும், ஒரு சில ஸ்பீஷியஸ் தான் நம்மளால ஃப்ரெஷ் வாட்டர்ல பார்க்க முடியும். அப்போ மோஸ்ட்லி ஃப்ரெஷ் வாட்டர் அனிமல்ஸ் அப்படிங்கிறது ராங்கான ஆன்சர். நெக்ஸ்ட், மோஸ்ட்லி மெரைன் அனிமல்ஸ் பட் ஃபியூ ஆர் ஃப்ரெஷ் வாட்டர். எஸ், கரெக்ட். மோஸ்ட்லி மெரைன்ல தான் நம்மளால பார்க்க முடியும், மோஸ்ட்லி மெரைன்ல தான் இருக்கும். ஒரு சிலது தட் இஸ் ஸ்பாஞ்சில்லா இந்த மாதிரி இருக்கக்கூடியது ஃப்ரெஷ் வாட்டர்ல பார்க்க முடியும். அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். சி, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃப்ரெஷ் வாட்டர் அனிமல் கிடையவே கிடையாது, இது எல்லாமே மெரைன்ல தான் இருக்கக்கூடிய அனிமல். அப்போ ஃப்ரெஷ் வாட்டர் அப்படிங்கிறது தப்பு. எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் அனிமலா? மெரைன்ல மட்டும்தான் நமக்கு இருக்கானா? கிடையாது. ஓகே, ஸ்பாஞ்சில்ல எங்க இருக்கு அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கு. யூஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். கடல்ல மட்டும் இருக்குமானா? கிடையாது. ஃப்ரெஷ் வாட்டர்ல மட்டும் இருக்குமானா? கிடையாது. ரெண்டுலயுமே மோஸ்ட்லி மெரைன்ல இருக்கும், ஒரு சிலது ஃப்ரெஷ் வாட்டரா இருக்கும்ன்றது தான் கரெக்ட் பொரிஃபெரா பொறுத்த வரைக்கும். எஸ். நெக்ஸ்ட், collared flagellated cells that cover large parts of the inner chambers of sponges. ஸோ இப்போ ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கு அப்படின்னா நடுவுல ஸ்பாஞ்சியோசீல் இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா உள்ளார நிறைய செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காலர் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். காலர் செல்ஸ்னு சொல்லலாம், ஆர் குவைனோசைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த குவைனோசைட்ஸ்ல அவுட்டர் லேயர்ல நிறைய என்ன இருக்கும்னா ஃபிளாஜெல்லா இருக்கும். எதுக்காக ஃபிளாஜெல்லா இருக்குன்னா அந்த வாட்டர் கரண்ட் ஆஸ்டியா மூலியமா என்டர் ஆகிற வாட்டர் ஸ்பாஞ்சியோசீல் வழியா அதுக்கப்புறம் தான் எங்க போகுதுன்னா ஆஸ்குலமுக்கு போகுது. ஸோ அந்த வாட்டர் கரண்ட்டை மூவ் பண்றதுக்காக தான் நமக்கு ஃபிளாஜெல்லா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எங்க அது பிரசென்ட் ஆயிருக்கு அப்படி பார்த்தோன்னா உள்ள இருக்கக்கூடிய காலர் செல்ஸ் ஆர் குவைனோசைட்ஸ்ல பிரசென்ட் ஆயிருக்கு. அப்போ காலர்ட் ஃபிளாஜிலேட்டட் செல்ஸ் தட் கவர் லார்ஜ் பார்ட், உள்ள இருக்க முக்காவாசி பார்ட் அந்த செல்ஸால தான் கவர் ஆயிருக்கு. இன்னர் சேம்பர்ஸ், அதோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா எஸ் டைரக்டா குவைனோசைட்ஸ். காலர் செல்ஸ்னாலும் குவைனோசைட்ஸ்னாலும் ஒண்ணுதான். அப்போ டைரக்டா நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஆப்ஷன்
C, that is option C, choanocytes is correct answer. Okay, porocytes கிடையாது, amoebocytes கிடையாது, pheanocytes கிடையாது. எதுல flagellated இருக்கும்னு பார்த்தோம்னாவே choanocytesல flagellated இருக்கு. and collared அப்படின்னும் போது நம்ம choanocytes அப்படிங்கறத சூஸ் பண்ணணும். yes. Next question, coelenterate that is commonly referred to as freshwater polyp. அதாவது fresh water polyp, அதாவது இந்த coelentrates வந்து fresh waterல தான் நம்மளால பார்க்க முடியும், மெரைன்ல பார்க்க முடியாது. இதுல இருக்கக்கூடியது எது அதுக்கு எக்ஸாம்பிள்? ஒபீலியா, of course மெரைன். ஒபீலியா வந்து மெரைன்ல தான் நம்மளால பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பைசாலியா அண்ட் ஆரலியா ரெண்டுமே பார்த்தோம்னா மெரைன் அனிமல்ஸ் தான். அப்போ எது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரா. coelentrates, ஹைட்ரா வந்து coelentrateஸ்க்குமே ஒரு எக்ஸாம்பிள் தான். பட் இது எங்க வாழும் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி ஃப்ரெஷ் வாட்டர்ல தான் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய ஒபீலியா, பைசேலியா, ஆரலியா இது எல்லாமே வந்து மெரைன்ல தான் பார்க்க முடியும். தட் இஸ் ஜெல்லி ஃபிஷ்ஷா இருக்கட்டும், பைசேலியாவா இருக்கட்டும், ஒபீலியா, சி அனிமோன் இது எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூசிவா மெரைன்ல தான் பார்க்க முடியும். ஹைட்ரா மட்டும் தான் ஃப்ரெஷ் வாட்டர்ல பார்க்க முடியும். அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். Yes, Hydra is correct. Okay then. Gorgonia is also known as Gorgonia அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் எப்படி அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபேன் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு ஃபிளாட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். எஸ், ஒரு டிரான்ஸ்பரண்டா ஃபிளாட்டான ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனாலே அதோட நேம் என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா சி ஃபேன். ஃபேன் எப்படி ஃபேனுக்கு எப்படி ஃபிளாட்டான பிளேட்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இதுவும் இருக்கிறதுனால அதை நம்ம சி ஃபேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ சி பென்னும் கிடையாது, பிரைன் கோரலும் கிடையாது, சி அர்ச்சின் இது வந்து எக்கினோடர்ம்ஸ்ல வரும், இதுவுமே கிடையாது. ஸோ சி ஃபேன் Gorgonia அப்படிங்கிறது சி ஃபேன். ஏன் அப்படி பேர் வந்துச்சுன்னா அதோட ஸ்ட்ரக்சர் ஃபிளாட்டான சர்ஃபேஸ் இருக்கிறதுனால Gorgoniaக்கு சி ஃபேன் அப்படிங்கிற ஒரு காமன் நேம் இருக்கு. ஓகே, the pathway of entry and exit of water in sponges. நம்ம இப்போ முன்ன சொன்ன மாதிரி pathway, ஆஸ்டியா மூலியமா வாட்டர் என்டர் ஆகுது, ஸ்பாஞ்சோசீல் வழியா டிராவல் ஆகி ஆஸ்குலம் வழியா அது எக்ஸிட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த பாத்வேவை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். இப்போ நம்ம பார்த்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் கேரக்டர்ல இப்போதான் நம்ம பார்த்தோம். ஸோ வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் யாருக்கு வருவா? எக்கினோடர்ம்ஸ். எக்கினோடர்ம்ஸோட ஸ்பெஷல் ஃபீச்சர் தான் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். எக்ஸ்க்ளூசிவா எக்கினோடர்ம்ஸ்ல மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். ஸோ போரிஃபெராவை பொறுத்த வரைக்கும் கெனால் சிஸ்டம் தான் கரெக்டான ஆன்சர். கெனால் சிஸ்டம் அதாவது ஆஸ்டியா வழியா என்டர் ஆகி ஸ்பாஞ்சோசீல் வழியா டிராவல் ஆகி ஆஸ்குலம் வழியா எக்ஸிட் ஆகுது. ஸோ கெனால் சிஸ்டம் ஒரு சர்க்குலேஷன் ஆஃப் வாட்டர் கரண்ட் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ போரிஃபெரால பொறுத்த வரைக்கும் என்ன சிஸ்டம் இருக்கு, என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆஃப் வாட்டர், அந்த சிஸ்டம் பேர் வந்து கெனால் சிஸ்டம். ஓகே, வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் எக்கினோடர்ம்ஸ் தான் பார்க்க முடியும். அதே மாதிரி ஃபீடிங் கரண்ட். ஃபீடிங் கரண்ட் அப்படிங்கிறது ஒரு காமன் ப்ராசஸ். ஓகே, இந்த வாட்டர் கரண்ட் மூலியமா அது என்ன பண்ணிக்கணும், ஆர்கானிசமா கிராஸ் பண்ணிக்குது, அது ஃபீடிங் ஃபுட்டை வந்து எடுத்துக்குது. ஸோ இதை வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான பாத்வே அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் ஆல்சோ நாட் கரெக்ட். சர்க்குலேட்டிங் கரண்ட், இதுவுமே சர்க்குலேட்டிங் கரண்ட்டுமே காமனான ப்ராசஸ் பேரு. வாட்டர் கரண்ட் என்ன ஆகுது, சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அதை வந்து பாத்வே, என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆஃப் வாட்டரோட பாத்வேவா நம்ம சொல்ல முடியாது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, கெனால் சிஸ்டம். ஓகே, examine a figure A, B, C in which one of the four options or இப்போ A, B, C மூணு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது டைரக்டா என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பிக்சர் அண்ட் ஆல்சோ அதோட நேமுமே வந்து என்சிஆர்டிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாத் ஸ்பாஞ்ச். பாத் ஸ்பாஞ்ச் நம்ம எதை சொல்வோம், எஸ், யூ ஸ்பாஞ்சியா. நெக்ஸ்ட் இது வந்து ஸ்பாஞ்சில்லா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சைகான். ஸோ ஆப்ஷன் A is the correct answer. It's a direct question from NCERT. Okay, picture பார்த்து அது என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும். So first one என்னது, சைகான். Okay, so யூ ஸ்பாஞ்சியா, பாத் ஸ்பாஞ்ச் பார்க்க எப்படி இருக்கு, பாத் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அது யூ ஸ்பாஞ்சியா. அகைன் இர்ரெகுலரா நிறைய சர்ஃபேஸ்ல வந்து நிறைய ஸ்பிக்யூல்ஸ் இருக்கு, நிறைய ஸ்ட்ரக்சர் இர்ரெகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, இது வந்து யூ ஸ்பாஞ்ச் இல்ல. ஸோ இது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டயக்ராம் சைகானோடைய டயக்ராம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாத்தி மாத்தி கீழே கொடுத்துருக்காங்க, பட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே, வாட்டர் பிளஸ் ஆஸ்டியா பிளஸ் ஸ்பாஞ்சோசில் பிளஸ் ஆஸ்குலம், the above pathway of water helps in.
ஓகே, ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் கெனால் சிஸ்டம். இது நம்ம எங்க பார்க்குறோம்? பொரிஃபெரா ஃபைலம்ல பார்க்குறோம். ஸோ ஸ்பெஷலாக அதில் இருக்கக்கூடிய சிஸ்டம் பேர் என்ன? எக்ஸிட், அதாவது என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆஃப் வாட்டருடைய பாத்வேயோட பேர் என்னன்னா கெனால் சிஸ்டம். இந்த கெனால் சிஸ்டம் எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன பார்த்தோம்? ரெஸ்பிரேஷன், ஆக்சிஜன் எடுத்துக்கிறதுக்காகவும் கார்பன் டை ஆக்சைடை எலிமினேட் பண்றதுக்காகவும் யூஸ் ஆகுது. ஃபீடிங்காக அந்த வாட்டர் கரண்ட்ல வரக்கூடிய ஸ்மால் ஆர்கானிசமா அப்சர்வ் பண்ணி நியூட்ரிஷன் எடுத்துட்டு வேஸ்ட் எலிமினேட் பண்றதுக்காகவும் அண்ட் ஆல்சோ ரிமூவல் ஆஃப் வேஸ்ட். அப்போ ஃபுட் கேதரிங்குமே வருது. எஸ், நியூட்ரிஷனுக்காகவும் ரெஸ்பிரேட்டரி எக்ஸ்சேஞ்ச், ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில எலிமினேட் பண்றதுக்காகவும் அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் ஃபுட் டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா வேஸ்ட் ரிமூவ் பண்றதுக்காகவுமே அந்த வாட்டர் கெனால் சிஸ்டம், வாட்டர் கரண்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன? ஆல் ஆஃப் தி அபோவ். மூணுமே தான் இதுக்குள்ள வருது. வாட்டரோட பாத்வே எதனால யூஸ் ஆகுது, எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா ஃபுட் கேதரிங்காக, ரெஸ்பிரேஷனுக்காக அண்ட் ஆல்சோ எக்ஸ்பிரேஷனுக்காக. ஸோ ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் தி அபோவ். In poriferans, body is supported by skeleton made up of. poriferanஸ்ல அதோட பாடி எப்படி இருக்கும்னா வெளியில இருக்கக்கூடிய ஸ்கெலட்டன் ரொம்ப ஹார்டா இருக்கும். அது எதனால மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பிக்யூல்ஸா, ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸா, குயினோசைட்ஸா, போத் A and B. குயினோசைட்ஸ் அப்படிங்கிறது காலர் செல்ஸ், அதாவது ஃபிளாஜிலேட்டட் காலர் செல்ஸ். அது வந்து சர்ஃபேஸ்ல இருக்காது, இன்னர் சைடு ஸ்பாஞ்சோசீல் அந்த லைனிங்ல தான் நமக்கு இருக்கும் காலர் செல்ஸ். ஸோ வெளியில இருக்கக்கூடிய ஸ்கெலட்டன் எதால மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னா போத் ஸ்பிக்யூல்ஸ் அண்ட் ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ். இது ரெண்டால ஆனது தான் அதோட ஸ்கெலட்டன். இந்த ஹார்டான பார்ட் வந்து ஸ்பிக்யூல்ஸ். மேலாக நம்மளால நிறைய ஸ்பிக்யூல்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். அது எல்லாமே சிலிக்கானால ஆன ஸ்பிக்யூல்ஸ் தான். ஸோ ஸ்பிக்யூல்ஸ் அண்ட் ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ் ரெண்டும் சேர்ந்து தான் பொரிஃபெரன்ஸ், அதாவது ஸ்பாஞ்சஸோடைய எக்ஸ்டர்னல் இருக்கக்கூடிய அந்த ஹார்டான ஸ்ட்ரக்சர், அதோட ஸ்கெலட்டனை உருவாக்கி இருக்கு. அப்போ ஆன்சர் என்னது? போத் A and B. ஆப்ஷன் D is the correct answer. ஸ்பிக்யூல்ஸ் அண்ட் ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ் சேர்ந்து தான் ஸ்கெலட்டனை ஃபார்ம் பண்ணிருக்கு. எதுலனா ஸ்பாஞ்சஸ்ல. ஓகே, டைஜஷன் இஸ் ஸ்பாஞ்சஸ். ஸ்பாஞ்சஸ்ல டைஜஷன் எப்படி நடக்கும், எங்க நடக்குது அப்படின்றது கொஸ்டின். ஸ்பாஞ்சஸ்ல பார்த்தோம்னா செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னோம். டைஜஷன் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்ததுல இன்ட்ரா செல்லுலார். ஏன்னா செல்ஸ் மட்டும்தான் இருக்கு, அது செல்லுலார் லெவல்ல மட்டும்தான் இருக்கு. அப்போ டைஜஷன் எங்க நடக்கும்னா செல்லுக்கு உள்ளதான் நடக்குது. அப்போ இன்ட்ரா மீன்ஸ் இன்சைட். ஓகே, செல்லுலார் மீன்ஸ் செல்லுக்கு உள்ளார நடக்கக்கூடிய டைஜஷன் தான் இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன். ஸோ ஸ்பாஞ்சஸ்ல என்ன மாதிரியான டைஜஷன் நம்மளால பார்க்க முடியும்னா இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன் தான், எக்ஸ்ட்ரா செல்லுலார் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலார் அண்ட் தென் இன்ட்ரா செல்லுலார், அதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்ட்ரா செல்லுலார் அண்ட் தென் எக்ஸ்ட்ரா செல்லுலார், இதுவுமே கிடையாது. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, இன்ட்ரா செல்லுலார். ஓகே, தென் which of the following does not belong to phylum coelenterate? coelenterate அப்படின்னும் போது எதெல்லாம் எக்ஸாம்பிள் வரும்? ஜெல்லி ஃபிஷ் வரும், கோரல்ஸ் வரும், சி அனிமோன் வரும். இதெல்லாம் வந்து சீலன்ட்ரேட் ஃபைலம்குள்ள வரக்கூடிய அனிமல்ஸ். இதுல கொடுத்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது சீலன்ட்ரேட்ல வராது அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், சி குக்கும்பர், சி பென், சி ஃபெதர், சி ஃபேன். இந்த மூணுமே பார்த்தோம்னா சீலன்ட்ரேட்ல வரக்கூடிய ஆர்கானிசம் தான். அதுல இருக்க எக்ஸாம்பிள் நம்ம தரவா இருந்தோம்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். சி பென்னா இருக்கட்டும், சி ஃபெதர், சி ஃபேன் மூணுமே வந்து எந்த ஃபைலம் கீழே வரும்னா சீலன்ட்ரேட் ஃபைலம் கீழே தான் வரும். பட் சி குக்கும்பர் அப்படிங்கிறது எந்த ஃபைலம்ல வரும்? எக்கினோடர்ம்ஸ்ல வரும். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஆட் மேன் அவுட் எது? சி குக்கும்பர். இது வந்து சீலன்ட்ரேட்ஸ்ல வராது. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் எது? ஆப்ஷன் ஏ, சி குக்கும்பர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The central cavity of the sponges is known as. இப்போதான் ஒரு டயக்ராம் போட்டு ஒரு பார்ட்டுமே நம்ம மார்க் பண்ணோம். ஸோ நடுவில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் பார்ட், ஸ்பேஸ் நம்ம என்னன்னு சொன்னோம் அப்படின்னா ஸ்பாஞ்சியோசீல். நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து ஸ்பாஞ்சியோசீல். வெளியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாஞ்சஸ்ல நடுவில் இருக்கக்கூடிய எம்டி ஸ்பேஸ் தான் வந்து ஸ்பாஞ்சியோசீல். சீல் அப்படின்னாவே உள்ள இருக்கக்கூடிய கேவிட்டி அப்படின்னு பேரு. கேவிட்டி அப்படின்னு அர்த்தம். சீல் அப்படின்றது கேவிட்டி. ஸோ ஸ்பாஞ்சஸ்ல இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய எம்டி ஸ்பேஸ், அந்த கேவிட்டியை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்பாஞ்சியோசீல் அப்படின்னு சொல்றோம். ஆஸ்டியா அப்படிங்கிறது அதோட சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்மால் போர்ஸை தான் நம்ம ஆஸ்டியா அப்படின்னு சொல்றோம். அதோடைய
அப்பர் சைட்ல இருக்கக்கூடிய ஓப்பனிங்கை தான் வந்து ஆஸ்கியூலம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த பொரிஃபெரா ஸ்பாஞ்சஸ்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் கேவிட்டியோட பேர் எது? ஸ்பாஞ்சோசில். அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ ஸ்பாஞ்சோசில். ஆஸ்டியா கிடையாது, ஆஸ்குலம் கிடையாது, கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி கிடையாது, அது பொரிஃபெராலே கிடையாது. இதெல்லாம் வந்து டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். பொரிஃபெரா அப்படிங்கிறது ஸ்பாஞ்சஸ் எல்லாமே செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ கரெக்டான ஆன்சர் எது? ஸ்பாஞ்சோசில். ஓகே, பொரிஃபெரா ஷோஸ் டைப் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன். பொரிஃபெரால என்ன மாதிரி டைப் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் இருக்கும்? ஸோ இந்த பொரிஃபெரா பொறுத்த வரைக்கும் டைஜஷனுமே இன்ட்ராசெல்லுலார் தான், ஃபர்டிலைசேஷனுமே இன்டர்னல் தான், அதோட பாடிக்குள்ளார தான் நடக்குது. ஸோ வெளியில இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் செப்பரேட்டா இருக்கு இல்லையா? ஸோ அதுல இருந்து வரக்கூடிய மேல் கேமெட்ஸ் வாட்டர் கரண்ட் மூலியமா ஃபீமேல் ஸ்பாஞ்சஸ்குள்ளார போகி அது உள்ளாரதான் ஃபர்டிலைசேஷன் நடக்குது. அப்போ ஃபர்டிலைசேஷன் என்னது? இன்டர்னல். பொரிஃபெரால ஃபர்டிலைசேஷன் இன்டர்னல் தான், எக்ஸ்டர்னல் கிடையாது. போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னலும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர், இன்டர்னல். ஓகே, கோரஸ் பிலாங்ஸ் டு த ஃபைலம். இப்பதான் நம்ம சொன்னோம் சீலன்ட்ரேட்ஸோட எக்ஸாம்பிள் சொல்லும் போது ஜெல்லிஃபிஷ், கோரஸ், சி அனிமல்ஸ் இது எல்லாமே வந்து சீலன்ட்ரேட்ஸ்ல வரக்கூடிய அனிமல்ஸ். அப்போ கோரஸ் வந்து எதுல வரப்போகுது? எஸ், அப்கோர்ஸ் சீலன்ட்ரேட்ஸ்ல தான் வரப்போகுது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஆப்ஷன் சி சீலன்ட்ரேட்ஸ். பொரிஃபெரா கிடையாது, மொலஸ்க் கிடையாது, எக்கினோடர்ம்ஸ் கிடையாது. கோரஸ் வந்து நம்மளால சீலன்ட்ரேட்ஸ்ல தான் பார்க்க முடியும். ஸோ சீலன்ட்ரேட்ஸ்ல தான் கோரஸ் வரும். ஓகே, பிரைன் கோரல். ஓகே, பிரைன் கோரல் அப்படிங்கிறது எது? இதுவுமே பார்த்தோம்னா சீலன்ட்ரேட்ஸ்ல வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ அதுல இருக்கக்கூடிய பிரைன் கோரல். ஏன் பிரைன் கோரல் அப்படின்னு சொல்றோம்னா அது பார்க்க ஹியூமன் பிரைன் மாதிரி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர்லயே அந்த கோரல் இருக்கிறதுனால அதோட பேர் வந்து பிரைன் கோரல். பட் அஃபிஷியலா சயின்டிபிக் டேர்ம் என்னன்னு பார்த்தோம்னா ஒபீலியா கிடையாது, யூப்ளெக்டல்லா கிடையாது. கோரல் அப்படின்னும் போது சீலன்ட்ரேட்ஸ், யூப்ளெக்டல்லா அப்படிங்கிறது ஸ்பாஞ்சஸ். அப்போ இது கரெக்ட் இல்லை. ஃபைசேலியாவும் கிடையாது, ஒபீலியாவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். பிரைன் கோரல்ஸ் வந்து மேண்ட்ரினா அப்படிங்கிறது தான் பிரைன் கோரலோடைய சயின்டிபிக் டேர்ம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகே, சம் cnidarian like coral, example Meandrina, that is brine coral. Exoskeleton is composed of, அதுல இருக்கக்கூடிய எக்ஸோஸ்கெலிட்டன் எதனால ஆனது? எக்ஸோஸ்கெலிட்டன் கோரஸை பொறுத்த வரைக்கும் அவுட்டர் கவரிங், அவுட்டர் பார்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும். ஸோ எது ஹார்டா இருக்கு அப்படின்னாலுமே அது எதனால மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னா கால்சியம் கார்பனேட். ஸோ சிலிஷியஸ்ல வந்து பார்த்தோம்னா அது ரொம்பவே ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஓகே, ஸோ பட் பிரைன் கோரல்ல பார்த்தோம்னா ரொம்ப ஹார்டான சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ சிலிகான் அப்படின்னும் போது அது ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஸோ அப்போ சிலிகான் கிடையாது. கைட்டினஸ் அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவா இன்செக்ட்ஸ்ல நம்ம கைட்டினஸ் பார்க்கலாம், இது வந்து சிலன்ட்ரேட்ஸ்ல இருக்காது. அதே மாதிரி புரோட்டீனேஷியஸ் அதுவுமே கிடையாது. ஸோ ஹார்டா இருக்கு அப்படின்னாவே, ஷெல் இருக்குன்னாவே அது எதனால ஆயிருக்குன்னா கால்சியம் கார்பனேட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, polyp is cylindrical and sessile. It is seen in polyp அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ். ஓகே, ஸ்டேஜ் அந்த ஆர்கானிசம்ல ஒரு ஸ்டேஜ். எதுல நம்ம பார்த்தோம்? சீலன்ட்ரேட்ஸ்ல பார்த்தோம். அந்த பாலிப் எப்படி இருக்குன்னா சிலிண்ட்ரிக்கலா இருக்கும், செசைலா இருக்கும். அதாவது அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது, ஒரே இடத்துல தான் அது செடன்ட்ரியா இருக்கும். ஓகே, அது செசைல் அப்படின்னு சொல்றோம். இது நம்ம எங்க பார்க்க முடியும் அப்படின்னா ஹைட்ரா, ஆடம்சியா, ஆரிலியா. ஆரிலியாங்கிறது ஜெல்லி ஃபிஷ் வந்து ஒரே இடத்துல இருந்து நம்ம பார்த்துருக்கோமா? கிடையாது. அது எப்பவுமே மூவ் ஆகிட்டு ஸ்விம் ஆகிட்டே தான் இருக்கும். இட் இஸ் ஃப்ரீ ஸ்விம்மிங், நாட் செசைல். அப்போ இது கிடையாது. ஆப்ஷன் டி வந்து கிடையாது. ஓகே, அப்போ ஹைட்ரா பார்த்தோன்னா ஒரே இடத்துல தான் இருக்கும். நம்ம பிக்சர்லயே பார்த்துருப்போம், ஒரே இடத்துல ஒரு சப்ஸ்ட்ரேட்டம்ல அது என்ன ஆகிருக்கும்? அட்டாச் ஆகி இருக்கும். ஸோ இட் இஸ் செசைல் ஆர்கானிசம். அடாம்சியாவும் பார்த்தோன்னா செசைலா இருக்கும். அப்போ ஆப்ஷன் C is correct answer. Both A and B, both 1 and 2 தான் கரெக்ட். அவங்க என்ன கேட்குறாங்க? பாலிப் ஸ்டேஜ் தான் கேட்குறாங்க. சிலிண்ட்ரிக்கலா இருக்கணும், செசைலா இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹைட்ரா அண்ட் அடாம்சியா வந்து சிலிண்ட்ரிக்கலாவும் இருக்கும், செசைலா இருக்கும், ஏன்னா அது பாலிப் ஸ்டேஜ்ல இருக்கு. பட் ஆரிலியா அப்படிங்கிறது பாலிப் ஸ்டேஜ் கிடையாது, மெடியூசா ஸ்டேஜ். அது வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங்கா இருக்கும், ஃப்ரீயா ஸ்விம் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஆப்ஷன் C is the correct answer. நெக்ஸ்ட் மெட்டாஜெனிசிஸ். வாட் இஸ் மெட்டாஜெனிசிஸ்? மெட்டாஜெனிசிஸ் அப்படிங்கிறது அல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன். அதாவது
ஒரு டைம்ல செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் பண்ணும், நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஏசெக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் பண்ணும். ஸோ இதை மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம அல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். சயின்டிஃபிக்கா அதை மெட்டாஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் எந்த ஃபைலம்ல நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னா சீலன்ட்ரேட்ஸ். எஸ், சீலன்ட்ரேட்ஸ்ல தான் வந்து அல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் இருக்கு. ஓகே, அதுல பார்த்தோம்னா பாலிப் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜஸ் இருக்கு. பாலிப் இருக்கு, மெடியூசா இருக்கு. ஸோ பாலிப்ஸ் ஸ்டேஜ் வந்து எது அண்டர்கோ பண்ணோம் அப்படின்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் மூலியமா பாலிப் வந்து என்னவா டெவலப் ஆகும், மெடியூசாவா டெவலப் ஆகும். மெடியூசா அகைன் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் அண்டர்கோ ஆகி அகைன் பாலிப்பா டெவலப் ஆகும். ஸோ இந்த ஜென்ரேஷனோட அல்ட்ரேஷனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா மெட்டாஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மெட்டாஜெனிசிஸ் கீழே இருக்கிறதுல எதுல நம்மளால ஈஸியா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், அஃப்கோர்ஸ் ஒபீலியால தான் பார்க்கலாம். ஓகே, ஹைட்ரால நம்மளால பார்க்க முடியாது, பிகாஸ் ஹைட்ரா அப்படிங்கிறது பாலிப் ஸ்டேஜ் மட்டும்தான். அடாம்ஸ்டியா அதாவது சி அனிமோலையும் நம்ம பார்க்க முடியாது, அது மெடியூசா ஸ்டேஜ். ஆரேலியா தட் இஸ் ஜெல்லிஃபிஷ்லேயே பார்க்க முடியாது, பட் ஒபீலியால மட்டும்தான் ரெண்டுமே பார்க்கலாம். பாலிப் ஸ்டேஜும் பார்க்கலாம், மெடியூசா ஸ்டேஜும் பார்க்கலாம். ஸோ அல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் எதுல பார்க்க முடியும்னா ஒபீலியால பார்க்க முடியும். தட் இஸ் மெட்டாஜெனிசிஸ். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் டைஜஷன் இன் அடாம்சியா. அடாம்சியால டைஜஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரா செல்லுலாரா எக்ஸ்ட்ரா செல்லுலாரா போத் 1 and 2 டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் ஆப்சென்டா. இதுல வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குமா இருக்காதானா இருக்கும். எஸ், ஸோ ஆப்ஷன் டி இஸ் நாட் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இன்ட்ரா செல்லுலார் ஆர் எக்ஸ்ட்ரா செல்லுலார் போத் 1 and 2 இன்ட்ரா செல்லுலாரும் இருக்கும், எக்ஸ்ட்ரா செல்லுலாரும் இருக்கும். பொரிஃபெரால மட்டும்தான் இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன். பட் அடாம்சியா அப்படின்னும் போது சீலன்ட்ரேட்ஸ்ல போத் இன்ட்ரா செல்லுலாரும் இருக்கும், எக்ஸ்ட்ரா செல்லுலாரும் இருக்கும். ஸோ போத் 1 and 2 இஸ் ஆன்சர். ஃபைசேலியா இஸ் ஆல்சோ known as ஃபைசேலியாவா நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு ஒரு போட் வந்து செயில் ஆகும் போது எப்படி இருக்கும், தூரத்துல இருந்து பார்க்கும் போது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்குமோ அந்த ஸ்ட்ரக்சர்ல அது இருக்கிறதுனால அந்த வார் டைம்ல அந்த போட் அந்த செயிலோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால இந்த ஆர்கானிசம் ஃபைசேலியா அப்படிங்கிற ஆர்கானிசமுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் த வார் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ சி அனிமோன் கிடையாது, பிரைன் கொரலும் கிடையாது, யூஸ்பாஞ்சியாக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, பிகாஸ் பொரிஃபெரால வரக்கூடியது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் த வார். ஓகே ஓகே, ஸோ மோஸ்ட்லி பொரிஃபெரா அண்ட் சீலன்ட்ரேட்ஸ்ல வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் வச்சும் சரி, அதோட ஜெனரல் கேரக்டர்ஸ் வச்சும் சரி, அதுல இருந்து வரக்கூடிய பாசிபிளான எம்சிக்யூஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. மோஸ்டா பொரிஃபெரா அண்ட் சீலன்ட்ரேட்ல வரக்கூடிய கேட்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த எம்சிக்யூஸ் வந்து பார்த்தாச்சு, கான்செப்டும் பார்த்தாச்சு.